பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39, 40, 41 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். பல சம்பவங்கள் அவர் இருந்த பொழுது நடந்தது. அதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு படவிலே பயணம் செய்தார். அப்படி அவர் படவில் போய் கொண்டிருந்த பொழுது ஒரு பலத்த சுழல் காற்று உண்டானது. அலைகள் அதன் மேல் மோத ஆரம்பித்தது. இயேசு அங்கே இளைப்பாறி கொண்டிருந்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இருந்தா இப்படி நடக்குமா அப்படின்னு சில கேள்விகள் நமக்குள்ளே எழுகிறது. அது புறஜாதிகள் பேசலாம், மற்ற ஜனங்கள் பேசலாம், சாதாரண கிறிஸ்தவர்கள் பேசலாம். நாம் அப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகிக்க கூடாது. விசேஷமாக அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த வார்த்தையை உபயோகிக்க கூடாது. ஆண்டவர் கூட இருந்தா அப்படி நடக்குமா? ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு? அப்படின்னா நமக்குள்ள சில கேள்விகள் வரும். பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்குள்ள ஆண்டவர் உள்ளே இருக்கிறார். அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது. அப்ப அவர் இல்லைங்கிற வார்த்தையை நீ சொன்னேன்னா நீ பொய் சொல்றன்னு அர்த்தம். உன்னால கண்ணம் முன்னா அபிஷேகத்தில் நிரம்ப முடியும். முழங்கால் போட்டு ஆவியில நிரம்ப முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? கவனிங்க, உலகத்தில் இருக்கிறவனில உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ நினைக்கிற உனக்கு உடனே உனக்கு என்னன்னா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல, அதான் பிரச்சனை. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் உடனே பட்டு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சுவிட்ச் போட்டா லைட் எரியுற மாதிரி நமக்கு தேவன் ஆண்டவரே அப்படின்னா என்னப்பா என்ன 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 ஏன் கத்துற என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறோம். அந்த அளவு நீ க்ளோஸா இருந்தா பிரச்சனை இல்லை, உடனே கூப்பிட்ட உடனே வந்துருவார். சில நேரத்தில் அவர் மௌனமா இருப்பார், சில நேரத்தில் அவர் வெயிட் பண்ணுவார். உன்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பல பாதைகளில் கொண்டு போகப்பட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுடைய இருதயத்தை அவங்க அறியறதுக்காக இந்த பாதையில கொண்டு போன. நீ யாருங்கிறத உனக்கு தெரியாமையே நீ வாயிலேயே பட சுத்திட்டு இருப்ப. நான் அப்படி இப்படி நான் ஜெபிச்சேன்னா அப்படி இப்படின்னு ஜெபிச்சு பாரு, அது இருக்கா இல்லையான்னு இப்ப கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய பலவீனம் என்னங்கிறது உனக்கு தெரியணும். உன்னுடைய புத்தின என்னங்கிறது உனக்கு தெரியணும். நீங்க உபாகமத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா அவர்களுடைய இருதயத்தின் நிலவரத்தை அவர்கள் உணரும்படி நான் அவர்களை சிறுமைப்படுத்தினேன். அவங்கள தேவன் அந்த பாதையில கொண்டு போனதுக்கு காரணம் என்ன? அவர்களை உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நீங்க பாருங்க, இஸ்ரவேல் பிள்ளைங்களாம் பின்னால பேசக்கூடாது. இங்க முன்னால உட்கார்ந்துருக்கணும். ஒழுங்கா பின்னால உட்காந்து கதை அடிச்சுன்னா துரத்தி விட்டுருவாங்க. இங்கே வரணும் ஃப்ரண்ட்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
40 வருஷம் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்துல கொண்டு போனாரு? Why the God took the Israel people in the wilderness for 40 years? ரெண்டு வேத அறிஞர்கள் பேசுகிறார். Two scholars of the Bible. ஒரு நபர் சொல்றான், எகிப்துல இருந்து 11 நாள்ல அவங்க எங்க போயிடலாம்? கானானுக்குள்ள போயிடலாம். From Egypt within 11 days they can enter inside Canaan. இன்னொரு ஆள் சொல்றான், இல்ல 40 நாள் ஆகும், போய் நார்மலா அந்த கும்பல் நடந்து போய் சேரணும்னா 40 நாள் ஆகும். Another says that the crowd should enter inside, it will take 40 days. அப்போ 40 வருஷம் சுத்த விட்டாரு. God made them to wander for 40 years. எதுக்கு? Why? உன் புத்தியை புரியறதுக்காக. To know your knowledge. நீ வணங்கா கழுத்துள்ளவன் என்பதை உணரும்படியாக. To know that you are a stiff-necked one. நீ கீழ்ப்படியாத ஜனம் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. To know that you are a disobedient people. நீ கலக குணமுள்ள ஜனம் என்பதை நிரூபிக்கும்படியாக. To prove that you are a rebellious one. ஒரு நாள் பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறான். One day Peter came and spoke. இந்த இருக்கிற 12 பேர் 11 பேர் ஓடட்டும், நான் நிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. Let these 11 here let them flee away. You see that எல்லாரும் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். though anyone deny you, I will not deny you. அப்படிதான் அவன் வாயை திறந்து பேசினான். He opened the mouth and said like that. அப்போ இவனுடைய வாயில தான் இது இருக்குங்கிறது கர்த்தருக்கு தெரியும். God knows that is in his mouth only. இது செயல்ல இல்ல. It is not in the mouth. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, எதுல இருக்கு? பலத்துல இருக்கு. The kingdom of God not in the speech, it is in the power. விசுவாசமானது கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது. The faith, it is proved by the deed and it is getting the perfection. ஆனா இங்க நடந்தது என்ன? But what happened here? இவங்க எல்லாம் ஓடட்டும், நான் நிக்கிறேன். Let everyone run, I will see. காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். In the prison and the death I will follow you. எல்லாரும் இடரடைஞ்சால் நான் இடரடைய மாட்டேன். Though anyone stumble, I will not stumble. பட்டக்குன்னு அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு இயேசு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேசிடுவான். Before Jesus end the speech, he will speak. உடனே பேசுவான். Immediately he will speak. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, Then the Lord said, சேவல் கூவுறதுக்கு முன்னாக நீ என்ன செய்வாய்? நீ என்னை உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை நான் காண்பிக்கிறேன் பாருன்னார். before the cock crowing, I will prove your originality. ஒரு நைட்டுக்குள்ள உன்னுடைய ஒரிஜினல் நீ யாரு? நீ விசுவாசியா அவிசுவாசியா? நீ உன்னுடைய அபிஷேகம் என்ன? நீ இந்த சபையில இருந்து என்ன சாதிச்சிருக்கிறங்கிறத நான் உனக்கு காட்டுறேன்னு பாரு. 3 வருஷம் என் பின்னால வந்தில்ல, இப்ப காட்டுறேன் பாருன்னாரு. You followed me for 3.5 years. Now I'm going to prove you within a night whether you will follow me rightly or not. 3 வருஷம் இயேசுவோடு நின்ன ஆளு. He was a man standing with Jesus for 3.5 years. நைட்ல ஒரு பெண்ணு வந்து கேட்டா, உன்னைய பார்த்தா அப்படின்னா, யாரு? என்னைய எங்க பார்த்தனியா? நான் வேற ஆள், நான் வெளியூர் ஊண்டு போட ஆரம்பிச்சிட்டான். In the night one woman came and said, I know you are the man with him. Then suddenly he started speaking evil of the. சரி, அவளை சமாளிச்சுட்டான்னு பார்த்தா அடுத்தவன் வந்து, இல்லையே உன் பேச்சு அந்த கலிலேயன் மாறினா. ஏங்க சும்மா இருங்க, நான் ஏதோ யாரையோ ஒருத்தனை பிடிச்சாங்க அடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்னொருத்தன் வந்தான், இல்லையேண்ணா அந்த மனுஷனே எனக்கு தெரியாதுன்ட்டான். ஒரே போடு. இப்பதான் தெரியுது அவனுடைய ஒரிஜினாலிட்டி, இவன் யாருப்பா அப்படின்னு. Now only the originality of him, who he is, it is known there. உங்களையும் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். We can find out you easily. எப்படி கண்டுபிடிக்கலாம்? How we can find வியாதியில நீ சத்தியத்துல நிக்கிறியா இல்லையான்னு கண்டுபிடிச்சுடலாம். in the sickness whether you are standing the faith or not, we can find. சாவுல நீ உன் குடும்பத்துல இந்த சம்பிரதாயத்துக்கு போறியா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். In the death whether you are going behind the tradition in your family. கல்யாணத்துல நீ ஒரிஜினல் விசுவாசியா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். In the marriage we can find out that whether you are an original believer or not. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நீ யாரு, உன்னுடைய கிருபை என்ன, உன்னுடைய அபிஷேகம் என்ன, உன்னுடைய சகிப்புத்தன்மை என்னங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். When a problem comes, easily we can find out the forbearance and your strength. இதுதான் அங்கேயும் நடக்குது. That is happening. இயேசு அந்த படவுல இருக்கிறார். Jesus is in the boat. வாழ்க்கை படவுல தெய்வம் உன் கூடயே இருப்பாரு. In the life of boat, Jesus, God will be. ஒருவேளை அவர் மௌனமா இருப்பார், Sometimes he will be. ஒருவேளை இளைப்பாரி கொண்டிருப்பார். Sometimes he may rest. ஆனா நடக்கிறது என்ன? But what happens? உன் வாழ்க்கை பயணம் தடுமாறுது. Your life or term, it is. காத்து அடிக்குது, The wind is blowing. பயங்கரமான காத்து. The great wind. காத்து சூடு பிடிக்க ஆரம்பிச்ச உடனே கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. When the wind started getting heated, the sea. மனித வாழ்வின் 2 எதிரான சக்திகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். I am going to say 2 powers against mankind. ஒன்று காற்று, மற்றொன்று கடல். One that is a wind, another is a sea. இந்த 2 ஊழியனுக்கும் விசுவாசிக்கும் விரோதமா எழும்புகிற கடைசி கால சக்திகள். This is 2 powers raising the last phase against the workers and the believers. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? அபிஷேகம் பெற்ற உனக்கு இந்த 2மே கீழ்ப்படியணும்னு சொல்லுது. Unto you the anointed both will obey.
இந்த ரெண்டு நிக்கிறத பார்த்து நீ பயப்படுறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. I'm not preaching to see and get fear. அந்த ரெண்டையும் மேற்கொள்ள கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். To overcome both of that, God is with you. இதுதான் இன்றைய பிரசங்கத்தினுடைய தீம். It is a theme of today's message. காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே இவர் யார்? The wind and the waves are obeying, who is he? என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். They spoke one and one to another. திடீர்னு காத்து அடிக்குது. Suddenly the wind blows. இந்த காற்று என்பது மனித வாழ்வில அடிக்கடி ஏற்படுகிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பல சம்பவங்கள். The wind, this is a thing, the incidents taking place in the life, the occasions. எப்ப வரும்னே தெரியாதுங்க. We don't know when it will come. காற்றுக்கு ஒவ்வொரு சீசன் இருக்கு. There is a season for the wind. ஒவ்வொரு விதமான காற்று இருக்கு. Various kinds of the winds are there. மீனவர்கள் அழகா சொல்லுவான். The fisher people used to say well. கோடைமா வாடைமா ஒரு காத்து. நான் ஒரு நாள் ஒரு கடலோர ஃபெய்த்தம்ல காத்து பயங்கர சூடு. என்னால் இங்கே ஃபெய்த்தம்லேயும் கரண்ட் இல்லை, வெளியும் வழி இல்லை. அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னப்பா காற்று இவ்வளோ மோசமாக இருக்குது, வெயில் இந்த அடி அடிக்குதுண்ணே. பிரதர் இன்னும் கொஞ்ச நேரம் இரு, சில்லுன்னு காற்று வரும் பாருண்ணா. அவன் சொன்ன மாதிரி அப்படி டைம் சொன்ன மாதிரி டைமுக்கு அப்படி காற்றுடைய லைன் அணிஞ்சிருச்சு, மாறிடுச்சு. டப்புன்னு தென்றல் மாதிரி அழகாக கடல் காற்று சில்லுன்னு வந்துச்சு. அதுக்கு ஒரு பேர், அவன் கோடை வாடை என்னெல்லாமோ பேர் வச்சிருக்கிறான். He kept various names, so that is the பைபிள்லையும் பல காற்றுகள் இருக்கு. There are many winds in Bible. பலத்த காற்று இருக்கு, The strong wind, பெருங்காற்று இருக்கு, the great wind, சுழல் காற்று இருக்கு, the wild wind, கொண்டல் காற்று இருக்கு, the storm, கீழ்காற்று இருக்கு, the east wind, வட காற்று இருக்கு, north wind, பலத்த காற்று இருக்கு, the strong wind. தீக்காற்று இருக்கு, There is a fiery wind. யூரோக்ளிடோன் என்கிற புயல் காற்றும் இருக்கு. There is a storm in the name of Eurocleo. இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. In Bible, these all the things are mentioned. இன்னைக்கு உலகத்துல பலவிதமான காற்று அடிக்குது. In the world, various kinds of the winds are. நீ சுதாரிக்கலன்னா இந்த காற்று உன்னை கவுத்திரும். If you are not getting the vigilant, this will put you to upset. வாழ்க்கை படகு என்பது விசுவாச வாழ்க்கையை காண்பிக்கிறது. The life boat shows your the faith life. விசுவாச கப்பல் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. Faith ship, the Bible says. அவர்கள் நல்மனசாட்சியை கெடுத்து விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். They have spoiled their conscience and they made the shipwreck. உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஜீவியம் தான் இந்த கப்பல். In your life, the faith life, that is this ship. 1 தீமோத்தேயு 1:19. 1 Timothy 1:19. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல், The ship of faith. நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு பேரு விசுவாச வாழ்க்கை. For this life, it is a faith life. இந்த விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் உன் கூடயே தான் இருப்பாரு. It is a faith life, God will be with you. ஆனா காத்துங்கிறது பயங்கர மோசமானது. Wind, it is a very worst one. சடனா வந்து கவுத்திடும். Suddenly it will come and you may. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். I know you all know. முந்தைய நாட்கள்ல In the previous days, நம்முடைய சண்டே ஸ்கூல்ல வந்து டூர்லாம் கூட்டு போவோம். in Sunday school, so they used to take you tour. எங்கேயாவது கொண்டு போய் பிள்ளைகளை ஒரு நாள் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. அப்படியே என்டர்டைன் மாதிரி. They used to take the children to somewhere for one day and they used to entertain the children. பஸ் பிடிச்சு போவாங்க, Catching the bus. வேன் பிடிச்சு போவாங்க, By van they used to 4-5 பஸ் பிடிச்சு போவாங்க. getting 4 or 5 buses. They used to. இப்படி ஒரு ட்ரிப்பு அவங்க பழவேற்காடு என்கிற இடத்துக்கு பஸ் பிடிச்சு போனாங்க. One day took the bus and went to the place called Palavekkad. அங்க பேக் வாட்டர் இருக்கு, There is a backwater over there. கடல் இருக்கு. There is sea. கடல்ல இருந்து ஒரு முகத்துவாரம் தண்ணி உள்ள கிராஸ் ஆகும். There is the harbor place where they. அப்படியே ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு ஒரு லேக் இருக்கு. There is 60 or 70 kilometers area, that is a lake. நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா புலிக்கட் லேக் அப்படின்னு போட்டிருப்போம். In that lake, the main, it is kept as a Pulicat lake. தமிழ்ல பழவேற்காடு, இங்கிலீஷ்ல புலிக்கட். In Tamil it is Palavekkad, English is Pulicat. அதுல அந்த ஓரத்துல தான் நம்ம சிறிகிரி கோட்டா ராக்கெட் ஏவுதளம் இருக்கிறது. In that place only Sriharikota, the rocket land. எல்லா இடத்துல இருந்தும் அப்பப்ப நம்முடைய விசுவாசிகள் வண்டியில வருவாங்க, பஸ்ல வருவாங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வருவாங்க, டீச்சர்ஸ் வருவாங்க. எல்லாருக்கும் அங்க இருக்கிற சபையில உள்ள விசுவாசிகள் ஊழியர்கள் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க, மீனுங்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அந்த பேக் வாட்டர்ல போட்டிங் நடக்கும். From various places, believers of the Sunday school children, they should come to that place. In that faith of the believers used to arrange the boat. They used to take the journey. நானும் அங்க இருந்திருக்கிறேன். I was there. எத்தனையோ ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். I attended many programs. பட் நான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். I got transferred. கெல்லிஸ்ல இருந்து ஒரு 4 பஸ் பிடிச்சு போனோம். From Kelly's, we took 4 buses. அவங்க எல்லாம் ஊழியம் எல்லாம் முடிச்சு After finishing the ministry, அங்க போய் கடைசியில போட்டிங்ல போனாங்க. went there and they went in the boating. என்ன நடந்துச்சு? What happened? நல்லா போயிட்டு இருக்கும்போது When it was going well,
tunnel, சடனா ஒரு காற்று ஃபார்ம் ஆச்சு. suddenly there found a wind. சரியான ஒரு காற்று. It was a great wind. அந்த காற்று வந்த இடம் சாதாரணமா பள்ளமே இருக்காத இடம். ஆனா அந்த காற்று வந்த இடம், அந்த போட்டு போன இடம் வந்து சரியான ஒரு பள்ளம். Normally there will not be any the pit over the place. When that wind came, that was a great valuable place there. தண்ணி வேகமாக ஓடுற இடம். That was a place where the water is flowing speed. ஒரு செகண்ட்ல அந்த போட்டு ஒரு போட்டு கவுந்துச்சு. Within a second, one boat it is immersed. சடனா. Suddenly. அன்னைக்கு 28 பிள்ளைங்க செத்தாங்க, நம்ம பிள்ளைங்க. On the day 28 of our children died. டீச்சர்ஸ் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து 28 பேர் ஒரே செகண்ட்ல தண்ணியில மிதந்துருச்சு. Teachers and children 28 immediately they died. அந்த காற்று சடனா அடிச்ச உடனே அந்த பின்னால சுக்கான்னு சொல்லுவாங்க, அந்த பலகை ஒன்று பிடிச்சிருப்பான், அந்த பலகை டப்புன்னு பிடிங்கிடுச்சு. அப்படி போட் அப்செட். When the wind blew, that home it was removed from that place. The boat it was immersed inside. அதோட இன்னைக்கு வரைக்கும் சண்டே ஸ்கூல்ல என்ன கிடையாது, ப்ரோக்ராம் வெளியே ப்ரோக்ராம் அவுட்டிங்கே கிடையாது. From then there was no outing for the Sunday school children. நான் எதுக்கு சொல்றேன்னா, Why I say காற்று உன் விசுவாச வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வரும். wind comes to destroy your faith life. ஆனா இயேசு அங்க இருந்தார். But Jesus was there. இயேசுவுக்கு அனைத்தும் கீழ்ப்படிந்தது. For Jesus everything obeyed. மார்க் 1:27 பார்க்கும் பொழுது, Mark 1:27. மார்க் 1:27 எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடைய அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று. அசுத்த ஆவி மட்டும் கீழ்ப்படியாது, காற்றும் கடலும் உனக்கு கீழ்ப்படியும். Not only the unclean spirit, even the wind and the sea that will obey. அவர் ஆண்டவர், அவருக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். You may think he is the Lord, everything obeyed. அவருக்கு என்ன கீழ்ப்படிச்சதோ அது உனக்கு கீழ்ப்படியும். What obeyed for him, it will obey for you. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று இயேசு சொன்னார். Jesus said, he that believeth me, he will do more miracles than. மார்க் 1:27 இயேசுவை பார்த்து சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க ஆவிகள் கீழ்ப்படிகிறதே. In Mark 1:27, everyone said, even the spirits are obeying Jesus. லூக்கா 10:17 Luke 10:17, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, what is said there? சீடர்கள் வந்து சொன்னாங்க ஆவிகள் கீழ்ப்படிகிறதே. The disciples came and said, the spirits are obeying. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது போதுமா? என்றார். ஆண்டவருக்கு மட்டுமல்ல, அது உனக்கும் கீழ்ப்படியும். அல்லேலூயா. இதான் சத்தியம். It is a truth. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைக்கு காற்று, கடல், அசுத்தாவி எல்லாமே கீழ்ப்படியும். For a spiritual child of God, the wind, the waves, and all the spirits will obey. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Now let us come to subject. எப்போ இது கீழ்ப்படியும்? When it will obey. ஆவிகள் எப்பொழுது கீழ்ப்படியும்? When the spirits will obey. காற்றும் கடலும் எப்பொழுது கீழ்ப்படியும்? When the wind and the waves will obey. நீ கீழ்ப்படிந்தா அது கீழ்ப்படியும். If you obey, it will obey for you. அதான் சத்தியம். It is a truth. இதுதான் பைபிள். It is Bible. வேற ஒண்ணுமே கிடையாது. There is nothing else. நீ கீழ்ப்படிஞ்சினா சகலமும் கீழ்ப்படியும். If you obey, everything will obey. யாக்கோபு 4:7 According to James 4:7, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி அப்ப போவான். நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சினா பிசாசு ஓடுவான். If you obey God, the devil will flee from you. நீ கீழ்ப்படிந்தால் சகலமும் கீழ்ப்படியும். If you obey, everything will obey. நீ கீழ்ப்படியாவிட்டால் ஒன்றுமே கீழ்ப்படியாது. If you don't obey, nothing will obey for you. மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டு இருந்தது. Till the man was obeying the word of God and lived in that garden, everything obeyed for him. ஆனா இப்போ என்ன நடந்தது? Now what happened? இப்போ ஒண்ணுமே கீழ்ப்படிய மாட்டேங்குது. Now nothing is obeying. காரணம் மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. He said the disobedience of the man. அதான் உண்மையான சத்தியம். It is a true truth. எபிரேயர் 2:2 Hebrews chapter 2. 7:8 பார்க்கும் பொழுது, When we see the verse 7 and 8, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். அடுத்த வசனம், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படியாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார் சொல்லியிருக்கான, இப்ப சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். காரணம் என்ன? அவனுடைய கீழ்ப்படியாமை. all things are put under him, it is said, but nothing is under him because he is a disobedient. உன்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? How is your obedience? இதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். It is the first subject. நீ கீழ்ப்படிந்தா சகலமும் கீழ்ப்படியும். If you obey, everything will obey. நீ கீழ்ப்படிந்து பழகு. You have the practice of நீ obeying. கீழ்ப்படியலன்னா If you
எல்லாமே பாவிகளா மாறிடுவாங்க. everyone will become sinners. நீ கீழ்ப்படிஞ்சு பாரு, If you obey, எல்லாரும் நீதிமான்களாய் மாறுவார்கள். everyone will become righteous. ரோமர்கள் நிருபம் The epistle of Romans, 5ஆம் அதிகாரம் chapter 5, 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what the verse 19 says, ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அநேகர் பாவிகளாக மாறுகிறார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே இயேசு என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார். இதான் சத்தியம். it is the truth. நீ கீழ்ப்படிஞ்சா நீ நீதிமானா, உன்னுடைய குடும்பம் மாறும். நீ கீழ்ப்படியலனா எல்லாரும் பாவிகளா மாறிடுவாங்க. If you obey, your family members will become righteous. If you don't obey, everyone will become sinner. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கீழ்ப்படிகிறோம்? Today, how many of us are obeying? இன்னைக்கு ஏன் எல்லாமே கீழ்ப்படியாம போச்சு? Why everything went disobeying? நீ தேவனுடைய மனிதர்களை நோக்கி பார். Look unto the man of God. அவங்க எல்லாம் கீழ்ப்படிந்தவர்கள். They all obeyed. ஆதி ஆபிரகாம் நீங்க பாத்தீங்கன்னா If you see Abraham, ஆதியாகமம் 26:4 பார்க்கும்போது Genesis 26:4, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினான். என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். he obeyed for my word, அதனால அவன் என் ஃப்ரெண்டுன்னு அழைக்கப்பட்டான். so that he was called as my friend. விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். He was called as a father of faith. ஆதியாகமம் 28:7 பார்க்கும்போது Genesis 28:7, நம்முடைய முற்பதாவாகிய யாக்கோபு எப்படி இருந்தா? how was our forefather Jacob was? 28:7 யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனது. தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தவன் யாக்கோபு. அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். Jacob was someone obeyed to his father and mother, so that only God blessed him. லூக்கா 2ஆம் அதிகாரம் Luke chapter 2, 51ஆம் வசனத்துல இயேசுவை பத்தி என்ன சொல்லியிருக்கு? in the 51 verse, what it is said about Lord Jesus. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். Jesus obeyed to his parents. நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். We should obey God. வசனத்துக்கு கீழ்ப்படியணும். We should obey to the word. அபிஷேகத்துக்கு கீழ்ப்படியணும். We should obey to the anointing. ஆவியானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படியணும். We should obey to the urging of the Spirit. நீ கீழ்ப்படிய வேண்டியது உன்னுடைய கடமை. It is your duty to obey. 1-2 மட்டுமல்ல, Not only in the 1 or 2. சபை எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும். Church should obey in all. 2 கொரிந்தியர் 2 Corinthians 2ஆம் அதிகாரம் 2nd chapter 9ஆம் வசனம். verse 9. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று சோதித்தறிகிறேன். I am proving that you are obeying to all things. உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? How is your obedience? உங்களுடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுதுன்னு பைபிள் சொல்லுது. Let your obedience to be known to everyone, the Bible says. 1 சாமுவேல் 15:22 பார்க்கும்போது 1 Samuel 15:22, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். than the sacrifice, obedience is better. மனைவிக்கு பைபிள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? What is the counsel given unto the wife by the Bible? சபைக்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனை என்ன? What is the counsel given by the God to the church? உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். Obey, submit yourself to your own husband. எப்படி கீழ்ப்படியணும்? How to obey? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படியணும். As you obey to the Lord, you should obey. இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரு? How Jesus obeyed. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை பார்க்கும்போது Philippians chapter 2 verses 6, 7, 8. இயேசுனுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது? How was the obedience of Jesus மரண பரியந்தம். till the end? அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். That was till the death of the cross he obeyed. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் எவ்வளவு கீழ்ப்படுகிறானோ அதுக்கு ஏற்றது போல மற்ற அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படியும். The one saying he is a child of God, if he obey for everything, according to that everything will obey for him. நம்முடைய அபிஷேகத்துக்கு ஒரு பேர் இருக்கு. There is a name for our anointing. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை. That is a power subduing all. எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற வல்லமை தான் நம்முடைய அபிஷேகம். That is a power subduing all the things. That is our anointing. பிலிப்பியர் Philippians 3ஆம் அதிகாரம் chapter 3 21ஆம் வசனம். verse 21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கது நம்முடைய வல்லமையுள்ள செயல். That is the mighty work to subdue all things. அங்க இயேசு இருக்கிறாரு. That Jesus was. காற்றும் கடலும் கொந்தளிக்குது. The wind and the waves are blowing. இவங்க போய் அவரை எழுப்புறாங்க. They are awakening him. ஆண்டவரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம். Oh Master, we are perishing. உமக்கு கவலை இல்லையா? Whether you are not caring it. பட்டுன்னு எழுந்த உடனே காற்றை அதட்டினார். Suddenly he rose and he rebuked the wind. உடனே கடலை பார்த்து அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே, Expectantly saw the sea. அமைதலாயிரு. Be still. எப்படி இருக்கும்? How it will be? இந்த ஸ்கூல்ல பிள்ளைகளை ஏய் அமைதியா இருந்தோன்னு கப்புன்னு கையை கட்டிவான். In the school, if we say keep silent, they will go for the hands. அதே போல
ஒரே அதட்டு கப்புன்னு அப்படியே சட்டனா அமைங்கிச்சு. One everything வீட்டுல பால் கொதிச்சு பொங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? in the house of the milk is overflowing, what will do? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? Whether you see saying praise the Lord, praise the Lord. சொல்லுங்க, சமையல் பாத்திலாம் சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து ஆஃப் பண்ணிடுவீங்களா? இந்த மாளுக்கு பாருங்க, நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி தெளிச்சிட்டிங்கன்னா என்ன செய்யும்? கப்புன்னு அப்படியே இறங்கிடுங்க. If you sprinkle the water, it will totally come down. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் கீழ்ப்படிறோம்? How many of us are obeying today? நீ கீழ்ப்படிஞ்சா எல்லாமே கீழ்ப்படி. If you obey, all will obey. நீ புருஷனுக்கு கீழ்ப்படி, You obey husband, பிசாசு உனக்கு கீழ்ப்படி. devil will obey you. காற்றும் கடலும் உனக்கு கீழ்ப்படி. The waves and the wind will obey you. போன்னு சொன்னா போயிடும். If you say go, it will go. நில்லுன்னா நிற்கும். If you say stand, it will stand. ஓடு, இயேசுவின் நாமத்தினால ஓடும். Flee in the name of Jesus, mean it will flee. இப்படி எத்தனையோ சாட்சி இருக்குங்க. There are many witnesses like that. ஒரு பாம்பு அப்படியே சீறிட்டு நின்னுச்சு. The snake, it was hissing in the நசரனா இயேசுவின் நாமத்துல திரும்பி போனா பட்டுனா அது அப்படி என்னவோ என்ன போயிடறான் தெரியாம வந்துட்டாங்கிற மாதிரி போயிடுச்சு. In the name of the Nazarene Jesus, go back. It was obeying that and it is went back. ஒரு பாம்பு, There was a snake. ஒரு மலை பாம்பு. There was the mountain. மவுண்டன் இல்ல, பைத்தானா? Python. அது வந்து ஒரு ஆலிவ பையனை அப்படியே ஒரு காட்டுல வச்சு அப்படியே நெருக்கிடுச்சு கிட்ட வந்து. In the forest, it was totally surrounded a young man. ஒரு புக் இருக்கு, யோகியின் மறுபிறப்புன்னு ஒரு கிறிஸ்தவ புக் இருக்கு, அதை போய் படிச்சு பாரு. There is the book of the rebirth of the yogi. You go and read that book. அவங்க அப்பா இவன் கருத்தரிச்ச கொஞ்ச நாள்ல இந்த பையனை தாயின் வயிற்றுல உருவாகி கொஞ்ச நாள்ல அந்த ஆள் போய் ஒரு இடத்துல அப்படி நிஷ்டையிலேயே இருந்து ஜீவசமாதி ஆயிட்டான். அப்படி கரையான் புத்துக்கத்தெல்லாம் ஏறி அப்படியே செத்து போயிட்டான். When this boy was in the womb of the mother, his father went and he became dead in the lively manner and he was died in. அவன் அவ்வளவு வைராக்கியமான சாமியார். He was such a jealous. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் சாரதா மிஷன்ல போய் சேர்ந்துருச்சு. When this child was born, that mother went and joined in the mission of Sarada. அங்கேயும் வளர்ந்து வர்றான். He was brought up there. ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வரும்போது தான் ஒரு காட்டுல மாலை பாம்புட்ட மாட்டுறான். One day when he came outside with the friends, he was caught by the python. ஆனா அந்த தாய் அவனுக்கு போதிக்கிறான். That mother was teaching him. நம்முடைய சாமிலாம் பயங்கரமான சாமிகள். Our gods are very great gods. எந்த பிரச்சனையும் நீ கூப்பிட்டாலும் எல்லாம் வரும். In the any problem we call, everyone will come. அப்படின்னு ஒரு 10-16 பேர் இவனுக்கு நாமத்தை சொல்லி கொடுத்துருக்கான். He was teaching 10-16 names for him. அவனை அதை படிச்சிருக்கான். He studied that. அந்த மடத்துல அதை படிச்சிருக்கான். In that mission he studied. ஏன்னா அதை தான் அவன் கும்பிட்டுக்கிட்டு வரான். Because he was worshipping that. ஆனா அந்த தாய் பாருங்க, That mother, அவ அந்த மிஷன்ல சாமியாருடைய மனைவியா இருந்தாலும் though she was a wife of the priest in that mission, அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். she taught to him. இந்த 16 உனக்கு உதவி செய்யாத ஒரு பட்சம் இருந்தால், If there is a situation, even the 16 not help you, இன்னொரு பரமாத்மா இருக்கு. there is the heavenly soul. அது என்னது? இயேசு அப்படின்னு சொல்லிப்பாரு. அது கட்டாயம் இந்த 16 ஒர்க் ஆட்டாலும் எது ஒர்க் ஆகும்? அந்த நேம் ஒர்க் ஆகும். See the name of Jesus, though this 16 not working there, this Jesus name it will work there. இப்ப பாம்பு இழுக்குது, Now that the snake is drying, நெருக்குது. it is contracting him. இவன் அப்படி தகச்சு நிக்கிறான். He was astonished that வாயில வார்த்தை வரல, the words not came. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ட முடியல. He could not call the அந்த ஈர்ப்பு சக்தி பயங்கர ஸ்பீட்ல இழுக்குது. that gravitational force it is grasping him. இவங்க அவங்க அம்மா சொன்ன 16 ஞாபகத்துல வந்துச்சு. That the 16 names came in his mind. அப்படி மைண்ட்ல கொண்டு வந்த உடனே 16 சர்ன்னு அப்படி ஃபில்ம் மாதிரி ஓடுது. When that came in the mind, 16 it was flowing in the mind. எல்லாம் போயிடுச்சு, ஆனா பாம்பு நிக்குது. Everything went up, but the snake is அவனுக்கு standing. புரிஞ்சிச்சு, இந்த 16 வேலை செய்யாவிட்டாலும் He understood even the 16 not work. அடுத்து ஒரு பவர் இருக்கு. There is another power. டக்குன்னு உள்ளுக்குள்ள இருந்து இயேசுன்னு அவனுடைய ஆத்துமா கத்துது. From the inside his soul was crying Jesus. அந்த பாம்பு அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. That python reversed that. அடுத்த செகண்ட் அப்படி தலையை போட்டு போயிட்டே இருந்துச்சு. In the next second put down the head and went out. இதுதான் பைபிள், It is Bible. இதுதான் இயேசு. It is Jesus. நீ கூப்பிட்டா மறுஉத்தரவு கொடுக்காம இருக்கவே மாட்டார். If he call, he will not fail without giving answer. அடுத்த செகண்ட் அவன் அதுல இருந்து வெளியே ஓடி வந்துட்டான். In the next second he came out of that. அதுதான் அவனுடைய டர்னிங் பாயிண்ட், ரட்சிப்பு. That was his turning point. அவனுக்கு புரிஞ்சிச்சு, இந்த 16 வேலைக்கு ஆகாது. This 16 it will not for the work. இது கடைசி பவர் இதுதான். The final power it is there. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, உன்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு என்கிற நாமத்தை நீ அப்பப்போ உச்சரித்து பார். in your life even you utter the name of Jesus often.
இயேசுவை எழுப்புனா உடனே சவுண்ட் கொடுத்தாரு. When Jesus was arose, he made the sound. காற்றை பார்த்து அதட்டினார். He rebuked by seeing the wind. கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. Seeing the sea, don't blow, keep still, he said. இதுக்கு ஒரு பாஸ்டர் ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார். For this one pastor given a good definition. அது எப்படிங்க? இயேசு இருக்கிறாரு, அந்த படவை போட்டு பிசாசு என்ன செஞ்சிட்டான், போட்டு தூக்கி போட்டு குழப்பறான், இவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. Jesus was there, the devil was quickening that boat, bringing up and down. அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னார், அப்படி இல்ல. That pastor gave the answer, it is not like that. ஆண்டவர் தன்னை சிருஷ்டித்தவர் கடல்ல போட்ல வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அந்த சிருஷ்டிப்பு என்ன செஞ்சிருச்சு, சந்தோஷப்பட்டு என்னுடைய சிருஷ்டிகர் வந்துட்டாருன்னு சொல்லி என்ன செஞ்ச ஆரம்பிச்சிருச்சான், தாளாட்ட ஆரம்பிச்சிருச்சு. இயேசு இளைப்பாறிட்டே வந்தார். The Lord is a creator, the creation, by my God came upon me, in that joy it started moving him up. நீ எப்படி ஆண்டவர் இருக்கும்போது அது வரலாம், அது எப்படி அப்படி பண்ணலாம், ஏன் ஆண்டவர் அமைதியாக இருந்தார்? நீ நெகட்டிவாவே பேசாத, ஆண்டவர் அது தாளாட்டிக்கிட்டு இருக்கு. Don't speak in the negative way, it is moving him and it is doing the saddle work. அவனுக்கு தெரியும் உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு. He knows he cannot. ஆனா நீ பயந்தாங்கொள்ளின்னு உனக்கு தான் தெரியுது. You know that you are the covered. அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, யோபுனுடைய யுத்தத்துல அவன் ஜெயிச்சிருவான்னு கர்த்தர் காத்திருக்கிறார். The Lord, he was waiting in the battle, Job will prevail, he will overcome in that, he was waiting for that. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சா இல்லையா? Whether the expectation of the Lord was fulfilled or not. நிறைவேறிச்சா இல்லையா? Whether it was fulfilled or not. அவன் ஜெயிச்சு காட்டினான். He overcame. அதுதான் நம்முடைய சத்தியம். That is our truth. கர்த்தர் உன்னை ஒரு பாதையில கொண்டு வராருன்னா அதுல உனக்கு ஒரு பாடம் இருக்கும். If the God is taking you in a way, there will be the lesson for you. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யார்? The sea and the wind, it is obeying for him. Who is he? இந்த காற்று உனக்கு கீழ்ப்படியும். This wind should obey you. காற்றுனா என்ன? What is wind? நான் அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசுறேன். I'll speak about that. யோவான் 3ஆம் அதிகாரம் John chapter 3 8ஆம் வசனம். verse 8. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. The wind blows in its own. இது சுயத்தை காண்பிக்கிறது. This shows the selfishness. தான் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டே வருது. Wandering according to their self will. அது ஒரு சுயத்தின் ஆவி. That is the spirit of the selfishness. காற்றுக்கு என்ன இருக்கு? What the wind has? சொல்லுங்க. தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது. It will flow in its own way. அது வாட்டுக்கு வீசிக்கிட்டு போகுது. It is blowing in its own way. உன்னுடைய வாழ்க்கையில சுயம் இருக்க கூடாது. In your life you should not have. சுயம் உனக்கு கீழ்ப்படியணும். Selfishness should obey. இயேசு சொல்றாரு, நான் சுயமாய் வரவில்லை, Jesus says, I did not. சுயமாய் பேசவில்லை, I did not speak in my. சுயமாய் கிரியை செய்யல. I did not walk in my own. இதுதான் இயேசுனுடைய சாட்சி. It is a testimony of Jesus. இந்த மார்க்கத்துல உன் இஷ்டப்படி போக கூடாது. In this way you should not go in your own way. அதை நீ கட்டுப்படுத்தணும். You have to control that. அதனால தான் ஏசாயால நாம் பார்க்கும்போது, So that only in Isaiah, அந்த ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானது நீ செய்யக்கூடாது. on the Sabbath day you should not do your own ஓ way. இஷ்டத்துக்கு நீ போக கூடாது. You should not go in your own way. அப்படி போனீன்னா நீ தோத்துருவ. If you go like that you will be defeated. காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசிட்டு சுத்திட்டு வரும். Wind will blow in its own way and it will wander. இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? Today how you are? ஏசாயா 58:13 பார்க்கும் பொழுது, Isaiah 58:13. உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது, உனக்கு இஷ்டமானது நீ செய்யக்கூடாது, உன் வழியில நீ போகக்கூடாது. You should not speak in your own speech. You should not go in your own way. You should not do your own work. காற்று கீழ்ப்படியுதுன்னா உன்னுடைய சுயத்தை நீயே கண்ட்ரோல் பண்ணணும். If the wind is obeying you, you have to control yourself. உனக்குள்ளே ஒரு பிரேக் இருக்கணும். There should be the break. ஆவியானவர் அந்த பிரேக் வச்சிருக்கணும். The spirit of God should have that break. நீங்க வண்டிகள் தயாரிக்கும் போது When that vehicles are manufactured, அந்த வண்டியினுடைய பிரேக்கை தான் முதல்ல செக் பண்ணுவாங்க. firstly they will check up the brake. அடிச்ச உடனே பலூன் வருங்க, எது ஏர் பேக்னு சொல்லுவான். அப்படி உன் ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் வராம நினைச்சுக்கோ, அது பாதுகாக்கணும், இல்லைன்னா நீ செத்த. When it is applied, that the balloon should come out of that place, otherwise you will die. உன்னையே நீ கண்ட்ரோல் பண்ணணும். You have to control yourself. நீ வாசத்துக்கு அவுத்து விட்ட கழுத மாதிரி சுத்த முடியாது. You should not wander like the looseners. அப்படி சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு. There is a verse in Psalm. காட்டு கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவன் யார்? Who let the wild ass to wander in its own. அது மட்டுமல்ல, Not only that, புத்தி இல்லாத கழுதையை போல நீ இருக்க வேண்டாம். you should not be the foolish ass.
வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல கோவேறு கழுதையை போல இருக்க வேண்டாம். They should not be like the horse or lord without that is controlled by the bit and bridle. You should not keep your mouth like that. உனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். You should have the control. குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டு வச்சிருக்கான் இல்லையா? There is a bridle put for the horse. அச்சா அப்படி நிக்குங்க. When it is applied, it will அடுத்த ஸ்டெப் போக முடியாம முன்னங்கால் ரெண்டையும் தூக்கிடும். அடுத்த ஸ்டெப் போகாது. not to go to the next step. It will lift the front legs. காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason? கடிவாளம் எங்க இருக்கு? Where is the bridle? இப்ப மாடுக்கெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. மாட்டுக்கு எங்க இருக்கு? They are carrying. மூக்குக்குள்ள கயிறு இருக்கு. மூக்கணாங்க கயிறு இழுத்த உடனே மூக்கு கிழிச்சுக்கும். அப்படி நிக்கத்தான் செய்யும், ஓடாது. அதே போல குதிரைக்கு என்ன வச்சிருக்கான்? வாய்க்குள்ள போட்டு வச்சிருப்பான். இழுத்தான கிழிஞ்சிரும். அப்படியே அது நான் ரெண்டு காலம் மேல தூக்கிட்டு கீழே கத்திக்கிட்டு நிக்குமே தவிர ஒரு ஸ்டெப் எடுக்காது. உனக்குள்ள உன் சுயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கணும். இல்ல நீ அவுத்து விட்டது மாதிரி போயிடுவ. நீ இஷ்டத்துக்கு போய் ஒண்ணு இல்லாம போயிடுவ. Like the oxen and the horse, you should have the control like the bridle and the bait. முதலாவது நீ உனக்கு கீழ்ப்படியணும். First you have to obey yourself. உன்னைய கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு தெரியணும். You should know to control yourself. உன்னையவே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ யாரை போய் கண்ட்ரோல் பண்ண போற? If you are not able to control yourself, to whom you go and control? உன்னை நீ கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு சக்தி இருக்கணும். You should have the power to control yourself. அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. It is said like this. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You are a child of God. நீ இஷ்டத்துக்கு போக முடியாது. You cannot go in your own. தன் ஆவி அடக்காதவன் He that do not control his spirit. சொல்லுங்க. மதிலிருந்த பாழான பட்டணம் வாழ்க்கையே நாசமா போயிடும். The city, the walls are fallen, your life will be spoiled. குதிரைக்கு ஒரு கடிவாளம் இருக்கு. There is a bridle for அது முழு சரீரத்தையும் அடக்கி கண்ட்ரோல் பண்ணுது. it will control the whole body. அடுத்ததாக பிரசங்கி 1 அதிகாரம் Ecclesiastes chapter 1 6 வசனம். verse 6. இந்த காற்றுக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அடுத்து See what these winds are doing. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். இதுதான் காற்று எப்படி போகும்? How these winds will go? வடக்க போகும், தெற்க போகும், சுத்தி சுத்தி வந்து கடைசியில் எந்த இடத்துக்கு வந்துடும்? It will go to north, come to the south, finally where it will come after wandering. ஒரு விவசாயி ஒரு 2 மாடு வாங்கினான். One farmer purchased 2 oxen. 2 வாங்கி அன்னைக்கு பொருள் எல்லாம் ஏற்றி மார்க்கெட்டுக்கு கிளப்பிட்டான். Carrying every materials and he went to the market. கிளம்பிடுச்சு வண்டி. The cart was started. மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. Came to the main road. இனி அது பாட்டுக்கு மெயின் ரோட்ல எங்க போகணும்? அது குறிக்கப்பட்ட இடத்துக்கு போய் மார்க்கெட்டில் நிற்கணும். Now straightway they have to go to the particular place of the market and it should stand there. இவன் பாட்டுக்கு தட்டி விட்டான். அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூங்கினான், திருப்பி எந்திரிச்சான், திருப்பி பார்த்தான், வண்டி போய்கிட்டே இருக்கு. திருப்பி கண்ணை மூடினா, திருப்பி தூங்கினான், திருப்பி போய்கிட்டே இருக்கு. ரைட்டு, ஓகே. He allowed to go after he slept, after he wake up and saw. அப்பப்ப எழும்புவான், அப்பப்ப அது போய்கிட்டு இருக்கிறத பாப்பா. Often he used Amen. to and see the cart was going. இப்போ வண்டியில் உட்கார்ந்துருக்கிற விவசாயி மாதிரி தான் இப்போ பாதி உட்கார்ந்துருக்காங்க. Now half of the people sitting as the farmer he was on the cart. என்ன 4 மணி வரைக்கும் காலையில் ஜெபிச்சிட்டியா நீ? Whether he prayed அப்படியே ஜபத்தில் காலில் முழங்கால நின்றுட்டு நீ 4 மணி வரைக்கும் இங்க இல்ல வீட்டில் தான் நீ நின்னுட்டியா? Otherwise you stood in the house. இழுக்குது உனக்கு. Why it is dragging you? என்ன நடந்துச்சு? What happened? காலையில விடிஞ்சிருச்சு. The early morning it was king. இவன் பார்த்தா எங்க வந்திருக்கு? சிட்டிக்குள்ள வந்திருக்கணும்னு பார்த்தா இவன் எப்போ தூங்க தோணுனாலும் வண்டி எங்க இருக்கு? அங்கேயே ஓடிக்கிட்டு. When he started sleeping, the cart it was surrounding there. எங்க சுத்திட்டு இருக்கு? அது போய்கிட்டே இருக்கு. It is going. இவர் தூங்குறாரு, முழிக்கும் போது புட்டா டொக்கு டொக்கு டொக்குன்னு போடுது. அவனே இவன் தூங்கிட்டே இருப்பான். அது சுத்திக்கிட்டே இருக்கு. கடைசியில பார்த்தா காலையில எந்திரிச்சு பார்த்தா எங்க இருக்கு? எங்க ஃபர்ஸ்ட் விட்டானோ ஒழுங்கா ஓட்டுற வரைக்கும் வந்துச்சு. எங்க விட்டானோ அங்க இருந்துச்சு. ஏன்? Why it was in the same place? ஏன்? Why? அந்த மாடு செக்கு ஓட்டின மாடை கொண்டு வந்து இவன் வாங்கிட்டு வந்து வண்டியில பூட்டிட்டான். He purchased the oxen which was in the grinding floor. புரியுதா உங்களுக்கு? Do you know? புரிஞ்சுதா? அது எப்படிதான் சுத்தம்? How it will want to go? இங்கே தான் சுத்தம். It will walk in the rounding way. இது எதை காண்பிக்கிறது? What this shows? காற்று வடக்கு போய் தெற்கு போய் சுத்தி சுத்தி திரும்ப எங்க வந்து விடுகிறது? சொல்லுங்க. சுற்றின இடத்துக்கே வரும். The wind will go to north and come to south and it will
ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்று அபிஷேகம் பெற்று அக்கினி பெற்று சபைக்குள்ளே வந்து அற்புதங்கள் நடந்து அதிசயங்கள் நடந்து மறுபடியும் அது எங்க போகிறது? சாராய கடைக்கு போகிறது, குடிக்க போகிறது, வேசித்தனம் போகிறது, சீட்டாட்டத்துக்கு போகிறது, போதைக்கு போகிறது. திரும்ப மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க வருது? திரும்ப சோத்திரம் மன்னிங்க, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஞாரா போஜனம், தாட்டா போட்டான்னு திருப்பி ரிவர்ஸ் செக் மாடு எங்க போகுது? பழைய நிலவரத்துக்கு தான் நீ ரிவர்ஸ் போய்கிட்டே இருக்கிறேன்னு சொல்ல வரேன். இதுதான் காத்து. நான் சொல்றது தப்பா சரியா? சரின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க இருக்கிறியா, உயிரோட இருக்க நான் பார்க்கணும். எனக்கு முழிச்சு விழித்திருக்கிறாயா? நான் எதுக்கு இதை சொல்றேன்? நீங்க யாரும் தப்பா விளங்கிறாதீங்க. இதுதான் அந்த இளைய குமாரன் வீட்டுல தான் இருந்தான். திடீர்னு வண்டி ரிவர்ஸ் எங்க போயிடுச்சு? ஃப்ரெண்டு, பணம், குடி, கூத்தியா எல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிச்சு ஒரு அடிச்சு முடிச்சு கடைசியில் பண்ணிக்கிட்டு இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி எங்க வந்துட்டான்? அப்பாட்டம் வந்தான், மோதிரம் போட்டான், செருப்பு போட்டான், ட்ரெஸ் போட்டான், சாப்பாடு தான், ஆட்டம் தான், பாட்டம் தான். அதுக்கு அடுத்து என்னன்னு திருப்பி எழுதாம விட்டாங்க பைபிள்ல. நீ எப்படி இருக்க? காற்று தான் வீசின இடத்துக்கு திரும்ப வரும். நீ பழைய நிலவரத்துக்கு வரக்கூடாது. நாய் தான் கக்குனதையே நினைச்சியும் திரும்ப தின்னும் அந்த நிலவரத்துக்கு நீ வரக்கூடாது. அடுத்து இந்த காற்று எதை காண்பிக்கிறது? ஏசாயா 41:29. ஏசாயா 41:29. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமை தான். விக்கிரகங்கள் காற்று. அதனாலதான் பிசாசு பிடிச்சிட்டா நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்றான்? சாமி பிடிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? காத்து கருப்பு பிடிச்சிருச்சுங்கிறான் பாருங்க. பைபிள் சொல்லுகிறது அவர்கள் விக்கிரகங்கள் காற்று. அதான் விஷயம். இந்த காற்று உனக்கு கீழ்ப்படியணும். இந்த விக்கிரகம் உனக்கு கீழ்ப்படியணும். உன் சுயம் உனக்கு கீழ்ப்படியணும். உன் பழைய நிலவரத்துக்கு நீ போக கூடாது. எந்த விக்கிரகத்துக்கு நீ பயப்படாத. நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் எதுவுமே கிடையாது. எத்தனை தெய்வம் எழும்பினாலும் எத்தனை விக்கிரகங்கள் எழும்பினாலும் இயேசுன்னு சொன்னா போது பொத்துன்னு விழுந்துரும். நீங்க புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. இம்மானுவேல் ஆமோஸ்னு ஒருத்தர் எழுதியிருப்பான் பாருங்க. அதை பற்றி படிச்சிருக்கீங்களா யாராவது? அவன் ஒரு கிறிஸ்தவ வாலிப பையன். ஒரு பொண்ணை விரும்பிட்டான். அது ஒரு சூனியக்கார பொண்ணு. வாலிப பிள்ளைதான், பக்கா மந்திரவாதியவா. இது இவளுக்கு தெரியாது. அவன் கூட பல்ல கட்டிட்டே அவ சுத்திக்கிட்டே இருந்தான். ஒரு டைம் வரும்போது அவ இவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டான். கடைசியில் இவன் அவ கூட போய் வாழறதுக்கு வீடு போய் சாந்தான். கொஞ்ச நாள்ல இவனுக்கு அவ உண்மையான எழுப்பி பார்த்தா இவ பெட்ல கிடையாது. எங்கன்னு பார்த்தா பக்கத்து ரூம்ல போய் உட்கார்ந்து பயங்கரமான நரபலி கொடுத்து பயங்கர ரத்த வச்சு ஆக்ரோஷமா ஆடிக்கிட்டு இருக்கா. இவன் பார்த்தான், ஏ அப்பா கடைசியில எங்க வந்து சிக்கணும்? ஏதோ ஒரு இந்து பொண்ணுன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு பார்த்தா இது 1ஆம் நம்பர் பிசாசுலயே பெரிய பிசாசுல நம்ம கட்டியிருக்கோம். நீ கல்யாணம் கட்டினாலும் என்னன்னு பாரு. வெளியே போய் எவனையாவது கட்டிட்டு வந்துடுறது, எவளையாவது கட்டிட்டு வந்துடுறது. சரியான இவன் பார்த்தான், எப்பா சரி இவற்றிருந்து இப்ப தப்பவும் முடியாது. திருப்பி ஒரு நாள் கேட்டான், என்ன பாப்பா வித்தியாசமா இருக்கு, ஏதோ பக்கத்து ரூம்னு. அவ டப்புன்னு சுயரூபத்துக்கு வந்துட்டான். ஒழுங்கா என் பின்னால வாரியா இல்லையா, இல்லட்டா உனக்கு நான் என்ன பண்றேன் பாருனா. இவன் யாராயிட்டான்? அவ பின்னால போய் உட்காந்து பஜனை பாட ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன பெரிய ஆளா? சாலமோனே இப்படித்தான் போய் உட்கார்ந்துருந்தான். சாலம் இல்ல சாலமோனு மோவாய் கோயில்ல போய் உட்கார்ந்துருந்தான். அம்மோனியர் கோயில்ல போய் உட்கார்ந்தான். அங்க உட்கார்ந்தா நாசமா போனது காரணம். இவன் போய் அவ கூட உட்கார ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இவனுடைய ஒரிஜினாலிட்டி. தெரிஞ்ச உடனே எப்பா இவ பயங்கரமான 1ஆம் நம்பர் பிசாசுனுடைய கூட்டத்தில் இருக்கா, சாட்டனிக் குரூப்ல இருக்கான்னு திருப்பி இன்னும் கண்டுபிடிச்சிட்டான்.
ஒரு நாள் கூப்பிட்டா, One day called him. ஒரு செமினார் இருக்கு, There is a seminar. நீ வா, You come. நான் பிசாசை டைரக்டா உனக்கு காட்டுறேன். I will show devil directly. இவன் சுத்தமாக ஆடி போயிட்டான். ஏ அப்பா, கடைசியில் கட்டினது எப்படிப்பட்ட யாரை கட்டியிருக்கான்? சரியான புளியங்கொம்பு தான். He was afraid. விழுந்து போன ஆவியெல்லாம் இப்ப மனுஷனை கட்டின மாதிரி இல்ல. யாரை கட்டியிருக்கான்? ஒரிஜினல் பிசாசை கட்டியிருக்கான். He married the original devil. நீ வா, அமைதியா இருக்கணும், அங்க உள்ள சம்பவங்கள் எல்லாம் பாரு அப்படின்னு இவனை கூட்டு கொண்டு போய் இந்த மந்திரவாதிகள்லாம் கூடி இருக்கிற இடத்துல போய் பிசாசை டைரக்டா வருவான், பேசுவான், நீ அங்க உட்காருன்னு சொல்லி இழுத்து போயிட்டான். She called him, come, keep silent. He showed all the magicians in that place. அங்க போனா உண்மையான பிசாசே வந்து உட்கார்ந்துட்டாங்க. சர்ப்ப அந்த சிங்காசனத்துல ஒருத்தன் உட்கார்ந்துட்டாங்க. When he went there, the original devil came and செமினார் ஸ்டார்ட். The seminar started. இதுல யாரோ புதிதாக வந்தது போல் உணர்கிறேன், யார் அப்படின்ட்டான். There is a new one came here. எப்படி? அவன் வந்து உட்கார்ந்தவனே, இதில் புதிதாக ஒருவன் வந்திருக்கிறார், யார்? அறிமுகம் செய்யவும். Who is that? A new one came here. I'm feeling like that. You have to introduce yourself. எல்லாம் பழைய கேஸ். இவன் ஒரு ஆள் தான். யாரு? All our old case. He was a new one. இவன் இழுத்துட்டு போயிருக்கா. She took him. இவன் யாரெல்லாம் பார்த்தா ஒரு வீல எழும்ப மாட்டேங்கிறான். அப்ப இவன் சொன்னா, நீ தான் ஏன் புதிய ஆளு, You are the new one. இன்ட்ரோடியூஸ் பண்ணு. Introduce yourself. இவன் பார்த்தான், என்னடா இது கடைசியில் கொண்டு வந்து எங்க விட்டுட்டான், யார் முன்னால இன்ட்ரோடியூஸ் பண்றான். Finally, அப்படியே பிசாசினுடைய ரூம்ல கொண்டு வந்து விட்ட மாதிரி ஆயிப்போச்சுன்ட்டு இவன் எழும்பிட்டு, என் பெயர் இம்மானுவேல் ஆமோஸ் அப்படின்னா. இம்மானுவேல்னு சொன்னா பாருங்க, டமால் அந்த சேர்ல இருந்து அந்த பிசாசு தலை உப்புற போய் விழுந்துருச்சு. he introduced that my name is Emmanuel Amos. By hearing that இம்மானுவேல்னு பாதி போய்கிட்டு இருக்கும் போதே சேரோட குப்புற விழுந்து தட்டப்பட்டன்னு எழும்பி, ஏய் அந்த பேரை ஸ்டாப் பண்ணு, நீ சாட்சி சொல்ல வேண்டாம், நிப்பாடு. when the name அந்த நேம் சொன்ன உடனே இவன் சிங்காசனமே ஆடி போச்சு. by hearing that the name, his throne was scattered. இவன் சுத்தமா பயந்துட்டான். Fully he afraid. அவன் சொன்னான், ஏய் அந்த பேரை சொல்லாது. He said, don't utter that name. இப்ப சேர் எடுத்து நல்லா போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு, ஓகே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னான். Then he put his chair well and he said to start. இவனுக்கு அப்பந்தான் புரிஞ்சுது, டேய் இந்த வார்த்தை, இந்த ஒரு பேர், என் பேரு, ஆண்டவர் பேரை கூட சொல்லலை, யார் பேரை தான் சொல்லியிருக்கேன், என் பேரை தான் சொல்லி விட்டுருக்கேன். அதுக்குள்ள இது குப்பரை விழுதுன்னா அப்போ இந்த நேமுக்கு தாண்ட இவன் விட்டுட்டான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எதையோ சொல்லிக்கிட்டே வந்துட்டு தவறி எதை சொல்லிவிட்டான். இம்மானுவேல் நான் பாருங்க, டமால்னு தூக்கி எரிஞ்சிச்சு. 2வது அவன் சொன்னான், ஏய் இந்த பேரை யூஸ் பண்ணாதுன்னு உனக்கு எத்தனை தானே சொல்றது அப்படின்னு. அப்பதான் புரிஞ்சுது இவனுக்கு, ரைட், ஆண்டவர் பெரிய சக்தி, இந்த வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கு. அவன் புக்கில் இருக்காங்க ரட்சிக்கப்பட்டு. He wrote a book of the salvation. யோசிப்பாரு, Think yourself. காற்று Wind. அது ஒரு விக்கிரகம். It is an image. விக்கிரகத்தை போய் நம்பாத. Don't trust in the image. அது உனக்கு கீழ்ப்படியணும். It should obey you. போன்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியே போகணும். If it is said go means it should go. இது தேவனுடைய வீடு. It is a house of இது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வீடு. It is a house of the இது பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் வீடு. It is a house of the consecrated. இது ஜெபிக்கிற வீடு. It is a prayer house. எனக்கு ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. The name of the God it is put up. போன்னு சொன்னா போதும், மாடஜாமி வந்தஜாமி கந்தஜாமி எல்லாம் வெளியே ஓடிடுவான். If it is said go out, all the gods will go. உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. You have that authority. ஏசாயா 64:6 பார்க்கும்போது, Isaiah 64:6. அக்கிரமங்கள் ஒரு காற்று. The iniquities are the winds. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவருக்கு நீர் செய்பவைகளே, நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. 64:6 சிஸ்டர். நாங்கள் அனைவரும் தீட்டானவர் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு எங்கள் அக்கிரமங்கள் எங்களை காற்றை போல அடித்துக் கொண்டு போகிறது. Our iniquities are like the wind, it is taking us away. கிரமத்துக்கு ஆப்போசிட் அக்கிரமம். Yeah, against the By loss. iniquity. சரியான ஒழுங்குக்கு ஆப்போசிட்டா செயல்படுறதுக்கு பேர் தான் என்னது? கிரமம், அக்கிரமம். அது அப்படியே நீ மீறுகிறது தான், டிரான்ஸ்கிரஷன்ஸ் தான் என்னது? தோல்வி. இதெல்லாம் உனக்கு கீழ்ப்படியணும். நீ ரட்சிக்கப்பட்ட போதே உன்னுடைய அக்கிரமம் உனக்கு கீழ்ப்படியணும். விக்கிரகம் எல்லாமே உனக்கு கீழ்ப்படியணும். உன் சுயம், உன்னையவே நீ கண்ட்ரோல் பண்ணணும். உன் பழைய நிலவரம் உள்ள வரவே விடக்கூடாது, அதை நீ கண்ட்ரோல் பண்ணணும்.
எரேமியா Jeremiah 51:1 பார்க்கும்போது 51:1. எரேமியா 51:1 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவரின் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி. அழிக்கும் காற்று. Destroying wind. பிசாசுடைய டார்கெட் என்ன? What is the target of the திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் வராது. thief cometh only to steal, kill and destroy, not for any other thing. அவன் உன்னை டச் பண்ணி கடைசியில பார்த்தா ஒண்ணுமில்ல ஆக்கிடுவான். By touching you, finally he will make you to. இதை நீ மேற்கொள்ளணும். You have to overcome this. அழிக்கும் சக்தி உன்னை தொடருமோ? The power of destruction. வல்லவர் கரத்தினில் வரைந்திட்ட என்னை அழிக்கும் வல்லமைகள் தொடருமா? எந்த வல்லமையும் தொடர முடியாது. That increasing the hand of the Lord will the destruction. காற்று உனக்கு கீழ்ப்படியணும். The wind should obey you. உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணணுங்க. You have to control yourself. உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணலாம், நீ பைத்தியக்காரன் ஆயிடுவ. If you don't control yourself, you will become the man. பழைய நிலவரம் திரும்பி வரவிடக்கூடாது. You should not allow the old nature to. விக்கிரகம் உனக்கு விரோதமா எழும்பினாலும் பயப்படாது. அது ஒரு காத்து போன்னு சொன்னா போயிடும். If the idol is rising against you, you should not worry. If you say go, it will go. உன்னை அழிக்கிறதுக்கு ஒரு வல்லமை போராடிக்கிட்டே இருக்கும். One power will struggle to strike you. அது உனக்கு கீழ்ப்படியணும். It should obey you. நீ போன்னு சொன்னா போகணும். If you say go, it should go. யோனா Jonah 4 அதிகாரம் chapter 4 8 வசனம். verse 8. யோனா 4:8 சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் இந்த சாக. விசுவாச மார்க்கத்துல சில நேரத்துல இப்படிப்பட்ட பாதைகள் வரும். In the faith life, sometimes this way will come. இது ஒரு தீர்க்கதரிசிக்கு வந்த ஒரு பாதை. It was a way came for the prophet. ஆண்டவர் அவனோட டைரக்டா பேசுவார். Lord, you directly will speak with him. இந்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணு. Go and preach to the 10 நாள்ல அந்த ஊரை நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறேன். I am going to judge within. இந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணு. Go preach in that place. 40 நாள்ல காலி பண்ணிடுவேன். Within 40 days I will destroy that. இப்படி தான் அவனை யூஸ் பண்ணிட்டே வந்தாரு. Like that he was using him. அவன் ஒரு எச்சரிப்பின் தீர்க்கதரிசி. He was a prophet of giving the advice. ஒரு நியாய தீர்ப்பின் தீர்க்கதரிசி. He was a prophet of judgment. அவனை அப்படித்தான் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாரு. God used him in that way. ஆனா ஒரு நாள் One day அவனுக்கு சில பிரச்சனைகள் தோற்றிட்டான். he was defeated by the problem. திரும்ப கர்த்தர் அவனை விடல. Again God did not left him. நல்லா புரிஞ்சுக்கணும். Understand well. ஆண்டவர் உன்னை பிடிச்சிட்டாருன்னா விடவே மாட்டார். எங்கனாலும் உருட்டி கொண்டு வந்து இங்க If the போடுங்க. Lord caught you, he will not leave you. He will roll you and bring to the. நீ அவரை பிடித்து விட்டால் ஓடி விடுவாய். அவர் உன்னை பிடித்து விட்டால் உன்னால ஓடவே முடியாது. If you catch him, you will run away. If he caught you, you will not go away. இப்போ உன் வாழ்க்கையில எது வீசிக்கிட்டு இருக்கு? In your life, which is blowing, அந்த உஷ்ண காற்று வீசுதா? whether the hot wind, சோர்ந்து போயிட்டியா? whether you are fearing, செத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறியா? whether you are thinking it is well to வாழ்க்கை முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும். the life is ended. என்னத்தை பார்த்துட்டோம்? What by living you have seen. போதும், வாழ்ந்ததெல்லாம் போதும், செத்தா நல்லா இருக்கும். It is enough by living until well to die. இப்படிலாம் எப்படி எத்தனை தடவை யோசிச்சிருப்பீங்க? How many times you thought like that? அதுதான் உஷ்ண காற்று. It is the hot wind. இந்த காற்று உனக்கு வீச வரைஞ்ச உடனே நீ சாவத்தை விரும்புவதை தவிர வாழணும், ஊழியம் செய்யணும், குடும்பம் நடத்தணும், சத்தியத்துக்காக நிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், இந்த மைண்டே வராது. செத்துடலாங்க என்னத்துக்கு போட்டு, இப்படித்தான் பிசாசு போறோம். When this wind is blowing, why to live, let us die. What we see by the family, the devil it will cheat you like that. உடனே அந்த ஆவியை துரத்தணும். Suddenly we have to cast out the devil. நீ அந்த மரணத்தின் ஆவியை துரத்தணும். You have to cast out the spirit. அந்த தற்கொலையின் ஆவியை நீ துரத்தணும். You have to cast out the spirit of. அந்த சோர்வின் ஆவியை நீ துரத்தணும். You have to cast out the இல்லைன்னா தப்புன்னு வந்து உள்ள உட்காந்து உன்னை சாகடிக்கிற வரைக்கும் அவன் கூடயே தான் வரும். Otherwise it will enter inside you till your death it will follow you. நீ வெளியே அதை துரத்தணும். You have to cast that out. மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவுல தான் இருக்கு. The death and the life that is in the power of your tongue. அவன் சொன்னா நான் செத்தா நல்லா இருக்கும். He said it will be well. உடனே ஆண்டவர் சொல்றார், நீ என்னப்பா இவ்வளவு எரிச்சல் ஆகிற? நீ ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? ஒரு மரியாதை இருக்கு, ஒரு டீசெண்டா பேசு. என்ன சாகுற வரைக்கும் எரிச்சல் இருந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு நான் படக்கணும். Then the Lord said, you are a prophet. You should not think in that way. You should think everything in a good way. Then he said it is better to die. உஷ்ண காற்றை நீ கீழ்ப்படுத்தணும். You have to subdue the heart. தற்கொலையின் ஆவியை, சாவ விரும்புகிற ஆவியை நீ கீழ்ப்படுத்தணும். You have to subdue the suicide spirit and the spirit of death. யாக்கோபு James 1 அதிகாரம் chapter 1 6 வசனம். verse 6. யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அழுகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்படுறவன் எந்த காற்றுல மாட்டிக்கிறான்? சந்தேக காற்று. He that wavereth in which wind is been இந்த caught. கடைசி காலத்துல
இப்ப இருக்கிற ஆவி என்னது? சந்தேகம் தாங்க. The last time, the spirit is that is memory the நான் இப்படி பார்த்துட்டா ஒரு சந்தேகம். If I see like this, doubt. இப்படி பார்த்துட்டா சிஸ்டர்ஸை பார்த்தே பிரசங்கம் பண்றாருமா. If I see like this, seeing the sisters. இப்படி பார்த்தா பிள்ளைகளை பார்த்தே பிரசங்கம் பண்றாமா. If I see like that, seeing the children, I is preaching. இப்படி பார்த்தா என்னையே தான் முறைச்சிக்கிட்டே இருந்தாருன்னு இங்க ஒருத்தர் சொல்லுவான். If I preach like that, he is to say by seeing him me is preaching. ஒரு நாள் பிரசங்கம் சூடு பிடிச்சு சும்மா அடிச்சு பிச்சுக்கிட்டு போறாங்க. One day the preaching sermon was going the highway. Full speed. It was in full speed. அடி எல்லாரையும் அடிச்சிட்டு மட்டன்னு பிடிச்சிட்டு போகுது புல்டோசர் மாதிரி. அங்க இருந்து ஒருத்தன் சொல்றான், அவனுக்கா அப்படின்னு என்னைய கேக்குறாங்க, கூட்டத்திலே கேக்குறான். Hitting everyone, the sermon was going. From there one person is asking whether it is for him. அங்க இருக்கிறாரு. ரைட் கொடுங்க, சரி கொடுங்க. அட அப்பா நீ உனக்கு எடுக்கலையே, இதானே பிரச்சனை. You did not take that for you, that is a problem. அப்படி வர்ற பந்த எங்க திருப்பி விட்டான்? பிரசங்கத்தையே இவனுக்கு திருப்பி விட்டான். அப்ப எதுக்கு நீங்க வந்த? Where he diverted the sermon to that. சந்தேகம். The doubt. சந்தேகம் இருக்கா உங்க வீட்டுல? இந்த குடும்பத்துல இந்த காத்து அடிக்குதா? Whether the wavering spirit is blowing in your house. அந்த காத்து அடிச்சுதானங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். By blowing of that wind only I can come here and say. சந்தேக ஆவி வந்துருச்சு, சொலஞ்சான் அவன். அது பிறகு அவன் சாமியார் ஆயிட்டான்னா தப்பிட்டான். If the doubting spirit came in, if he become the priest and the God, otherwise he is gone. எத்தனை குடும்பத்துல இந்த சந்தேகம்? How many families have these doubts? ஐயோயோ, ஒரு விசுவாசிக்கு திடீர்னு காது கேட்காம போயிடுச்சு. For a believer, he could not hear by his ear. அந்த சகோதரி, That sister, அவர் நல்ல வேலையில இருக்காரு. he was in a good job. அந்த சகோதரி டீச்சரு, That sister was teacher. 4 பிள்ளைங்க. 4 children. அதுல குட்டி பையனை கூப்பிட்டுட்டு இவர் கொண்டு போய் அந்த அம்மாவையும் அந்த குட்டி பையனை ஸ்கூல் வாசல்ல விட்டு வருவார். ஏன்னா டீச்சர் இல்லையா, கொண்டு போய் விட்டுட்டு வருவார். Also she was a teacher. He used to take that little boy and the sister and leave the school. இந்த அம்மாவுக்கு காது கேட்காது. That mother will not hear. இப்ப ஸ்கூல் வாசல்ல கொண்டு போய் விட்ட உடனே When left in the school door. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் பிரதர்ஸ்லாம் வாத்தியார்லாம் வருவாங்கல்ல, என்ன சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அப்படிம்பார். இந்த அம்மா உடனே அந்த பையனை கூப்பிட்டு, டேடி என்ன பேசினாரு? அவ சிரிச்சுக்கிட்டே போறாள் அந்த டீச்சர், என்ன விஷயம்? அந்த குட்டி பையன், அவன் என்ன மம்மி அப்படிமா? இல்லடா டேடி அந்த மிஸ்ஸை பார்த்து என்னவோ பேசினார், ஒழுங்கா சொல்லலை, அடிச்சே போடுவேன். அவன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். என்னது டேடி என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலையா? இல்லை, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அதே டீச்சர் சனியா மாதிரி கரெக்டாக வருது. பிசாசு கொண்டு வரான். இதுதாங்க பிரச்சனை. அந்த அம்மா வீட்டில் வந்து என்ன நீ ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட வேண்டாம், நீ அவளை பார்க்கத்தான் ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறேன்ட்டு. சரி போய் தொலைன்னு விட்டான். திருப்பி லேட் ஆயா வந்த அந்த டீச்சர் வீட்டுக்கு போயிட்டான்ட்டான். சட்டார் அப்படி வண்டி ப்ரமோஷன் அப்படியே பாயிண்ட் போய் கவுண்டர் போய்கிட்டே இருக்கு. கடைசியில் சண்டை எப்படி முடிவுக்கு வந்துச்சு தெரியுமா? நீ அரிசி வாங்கி போடு, நான் காய்கறி வாங்கி போடுகிறேன். முடிச்சிட்டாங்க 2 பேருமே பாஸ் முடிச்சாச்சு. நீ வேலை பார்க்குற, நானும் வேலை பார்க்குறேன், வீடு சொந்த வீடு. நீ என்ன செய்ய? அரிசி வாங்கி போடு, நான் காய்கறி வாங்கி போடு. அதுக்கு பிறகு சாப்பாடு கம்மி ஆகிட்டு வருது. நீ இதை சாப்பிட்டா போதும். அவர் பார்த்தாரு, ஒரு டைம் வந்தபோது பேச்சு நின்று போச்சு, சாப்பிடையும் விட்டுட்டாரு, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் என்ன நடந்துச்சு? அந்த ஆளுக்கு சுகர் எகிரிடுச்சு. எங்க ஆட்ட போய் பஞ்சாயத்து வச்சாலும் ஊழியக்காரர் சொன்னா, உங்களுக்கு ஸ்கூல் வாசல் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற இந்த அம்மா ஊழியக்காரரை கலத்தி விட்டுரும். இதுக்காக பிரதர் பாஸ்டரும் பிரதரும் போய் ஸ்கூல் வாசல்ல போய் அந்த மேடம் என்ன பேசுறாங்க என்ன பார்த்துட்டு பாரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த ஆளுக்கு சுகர் 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 ஏறி காலெல்லாம் அழுகி சீரியஸ் ஆகி செத்த விட்டான். அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையே முடிஞ்சு வச்சு. திருப்பி என்ன செத்தானே ஒரு இடம் தானே. சாவுக்கு இந்த சிஸ்டருடைய அண்ணன் தம்பிலாம் வந்தாங்க. நானும் இருக்கேன். நான் இப்ப சின்ன பிரதர். அவனுங்க வந்து இந்த கதையெல்லாம் கேட்டானுங்க, எல்லாம் புரிஞ்சு பார்த்துக்கிட்டானுங்க. உண்மை தெரிஞ்சு போச்சு, அக்கா தான் இந்த சாவுக்கு கொலைக்கு காரணம், இந்த ஆளு சாவடிச்சதே இவதான் சொல்லிட்டு சாவுக்கு வந்தவெல்லாம் போட்டு வெளுத்துட்டான். யார? விசுவாசியை கொன்னுட்டான், பிரிச்சுட்டான். அநியாயமா மச்சான கொன்னுட்டிய,
கொன்னுட்டேன்னு போட்டு அடித்த உடனே அன்னைக்கு தான் இந்த அம்மாவுக்கு பரிசுத்தம்லாம் ஞானமெல்லாம் அடி விழுந்த பிறகு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் பாருங்க, தெளிஞ்சிட்டா, விசுவாசி ஆயிட்டா. After the beating, she was came in her clear mind to become the believer. இப்படி யாராவது அண்ணன் தம்பி அடித்தா தானே எல்லா குடும்பமும் ஒரு சமாதானத்துக்கு வரும். எங்கே ஒரு வய அடிக்க மாட்டேங்கிறான், எல்லாம் அவுத்து விட்டான். No one is beating, everyone lose them. நடந்தது என்ன தெரியுமா? Do you know what happened? இந்த அம்மாவுக்கு சுகர், For this mother sugar, செத்தே போச்சு. she also died. ரெண்டு அவுட்டா? Both are died. எது? இந்த சந்தேகம். The doubt. அந்த விசுவாசி, பாவப்பட்ட விசுவாசிங்க, அவனை போய் ஸ்கூல் வாசலில் கொண்டு போய் இறக்க விட்டு அங்கே ஒரு டீச்சர் வர பல்ல காட்ட, இது மாட்டி கடைசியில் வாழ்க்கையே பல்ல காட்டிடுச்சு. He was a humble believer by going to the. இப்ப முடிவு என்ன தெரியுமா? 4 பிள்ளைகளும் அனாதை. The 4 children, they were. இதான் முடிவு. It was the end. அவளும் செத்துட்டான், அவனும் செத்துட்டான், முடிஞ்சு போச்சு. She and he both are died. It is ended. நான் சொல்றது கதை இல்ல, உண்மை. I'm not saying the story. It is a true happening. அதுல ஒரே ஒரு பொண்ணு, One girl. அந்த பொண்ணை அப்ப இருந்த பாஸ்டர் கொண்டு போய் கெல்லிஸ்ல வச்சு வளர்த்து ஊழியத்துக்கு வந்து அது ஊழியத்தில் செத்தே போச்சு, சின்ன வயசுலயே செத்துட்டான். That the pastor took that girl and brought up her in the Kelly's. As she came to the ministry, by the sugar, she also died in the faith. மூத்த பையன் குடிகாரனா போயிட்டான். The elder brother, the son, become the drunkard. அவன் குடிச்சிட்டு வீட்டுல கிடந்து அழுகி செத்து அவனும் நாசமா போயிட்டான். By drinking, he was குடும்பம் எப்படி நாசமாகுதுன்னு சொல்றேன். see how the family. சந்தேக காற்று. The doubting the wind. அடுத்து 2 பையங்களை போய் அநாத ஆசிரமத்தில் விட்டாங்க. They left both the 2 children in the orphanage. இந்த மூத்த குடிகாரன் போய் ஒரு நாள் அவனை போய் பார்க்க போனான். The young elder drunkard man went to see them. இந்த பையனை சரியில்லைங்க, இவனை கண்ட்ரோலே பண்ண முடியல, நீ வீட்டுக்கு கூட்டி போய் எங்க ஹாஸ்டல்ல எல்லாம் வைக்க முடியாதுன்னு சொன்னான். We could not control this boy. Take this boy to your house. இவன் குடிகார பையன் அவனை பிடிச்சி சரியாடி அடிச்சுட்டான். This drunkard man, he beaten that boy. அன்னைக்கு நைட் அந்த பையன் சூசைட் பண்ணிட்டான். On the day that boy புருஷன் செத்தான், மனைவி செத்தா, ஒன்னு ஊழியத்துக்கு வந்து 1 வருஷத்துல அதுக்காலி. daughter came to the ministry within a year, died. மூத்த பையன் குடிகாரன், elder brother drunkard. அடுத்த பையனை அடிச்சான், அவன் செத்துட்டான். He beaten the next boy. இவன் குடிகாரன் கொஞ்ச நாள்ல செத்து அழுகி ரூம்லயே கிடந்தான். The drunkard man, he was drank and ஒரே ஒருத்தன் தப்புனான். one man escaped. அவனை ஃபேத்தம்ல வளர்த்து ஊழியத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவனுக்கு ஊழியத்தை விட்டு பின்மாறி போய் சுரேந்தர் சுத்திட்டு அலையறான். Brought up in the faith and he came to the ministry and he went back. Now he is surrendered wandering here and there. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? Why I say this all? சந்தேக காற்று The doubt spirit. குடும்பத்தை பிரிச்சிடும், சபையை விட்டு பிரிச்சிடும், சத்தியத்தை விட்டு பிரிச்சிடும், இந்த பரலோகத்தை விட்டுடுச்சா எல்லாரும். Separate from the house, separate from the faith, separate from the church. It will separate you from the heaven. நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. The hope, it is a life. நம்பிக்கை துரோகம் முடிஞ்சிச்சுன்னா சந்தேகம் தான். If the transgression of the hope, that is a doubt. ஒரு சிலர் வந்து எப்பவுமே கலர் கண்ணாடி போட்டிருக்காங்க, அதான் பிரச்சனை. யார் கிட்ட உட்கார்ந்தா கூட சோத்திரம் சோத்திரமா. Always they wear the color glass. Anyone come and see the night. இவங்க மைண்ட் ஃபுல்லாவே எப்பவுமே அந்த போலீஸ்காரன் புத்தியிலேயே ஓடிட்டு இருக்கும். Always their mind will be running the mind of the policeman. இந்த காற்றை நீங்க துரத்துங்க, You have to chase out this. இல்லைன்னா உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். Otherwise it will spoil your life. எபேசியர் Ephesians 4ஆம் அதிகாரம் chapter 4 14ஆம் வசனம். 14. எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே. தந்திரமான போதகமாகிய பலவித காற்று. Various the counselful that ஒரே பைபிள் தாங்க. only one Bible. முழு உலகம் கிறிஸ்தவ நாடுகள் எத்தனையோ இருக்கு. There are many Christian countries in the world. ஆனா சபைகள் பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு. That the churches without a number. ஏன் சபைகள் எல்லாரும் கிறிஸ்தவம் தானே, எல்லாம் ஒண்ணா இருக்கலாம்ல. All are Christians, so they can live together. இப்ப பாருங்க சிஎஸ்ஏ, Now CSI, ஆர்சி, ஏஜி, ஏசிஏ, இன்னும் தனக்கு தெரிஞ்ச பேர்லாம் பைபிள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம பெண்டிகாஸ்னு ஒரு பேரை வச்சுட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். Whatever the names are mentioned in the Bible, according to that they keep the church. We are keeping the name in the Pentecostal way. ஏன் இவ்வளவு பிரிவு? Why this much divisions? இந்த தந்திரமான போதகம் ஒரு காற்று. These wind of the subtle doctrines. பைபிள் ஒண்ணுதான். Bible is one. இந்த காற்று தந்திர போதகமான காற்றுகள் பூந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டிசைன்ல நடத்திக்கிட்டு வருது சபைகள். These wind of the subtle doctrines leading every churches in the separate way. சத்தியத்தை நீ சரியா புரிஞ்சுக்கணும். You have to understand the truth well. இயேசு இருந்தபோது When Jesus was, வேதபாரகர் இருந்தான், the scribes, பரிசேயர் இருந்தான், சதுசேயர் இருந்தான், the Sadducees, பிரதான ஆசாரியர் the இருந்தான். high priest. இந்த 4 சரியில்லைன்னு சொல்லி தான் இயேசு உள்ள வந்தார். Also four were not correct. Jesus entered inside. அதனால தான் மார்க் 1:27 இது புதிய உபதேசம்னு அவங்க சொன்னாங்க. So that in Mark 1:27 they said it is a new doctrine. சிஎஸ்ஏ இருக்கு, Jesus is ஃபர்ஸ்ட் ஆர்சி. first RC. உலகத்திலே ரோமன் கேத்தலிக் தான் ஸ்டார்டிங். The
பேதுரு தான் பிரதான அப்போஸ்தலர். Peter was a prime the apostle. அவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி Changing step by step. சிலை வழிபாட்டுக்கு நுழையிறாங்க. They enter inside the idol worship. சிலை வழிபாட்டுக்கு நுழைஞ்ச உடனே When they enter into idol worship, அதை மார்ட்டின் லூத்தர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றார். the Martin Luther came and protested that. அதனால அவங்களுக்கு பேர் என்னது? So that what is the name for them? புரொட்டஸ்டன்ட். Protestant. எதிர்த்து நின்றவர்கள். They have resisted. இவங்க தான் இந்த சிஎஸ்ஐன்னு சொல்றாங்க. They are the CSI one. இப்போ அது ஒரு வழியா போய் சிலுவையில போய் நின்னுடுச்சு. Now it went and reached the cross. ஸ்கூலு காலேஜ் இப்படி போயிட்டான். They went to school and colleges like this. இதுல இருந்து நுழைச்சு வர்றதா வெளியே வர்றதா என்னது? Out of that coming out is the what is that? பெண்டிகாஸ்ட். The Pentecost. இதுதான் பெந்தேகோஸ்ட். It is a Pentecost. இந்த பெந்தேகோஸ்ட்ல வந்துட்டு After coming there to this Pentecost. கல்யாணம் பண்ணணும், மருந்து எடுத்துக்கணும், நாங்கள் இஷ்டத்துக்கு வாழலாம், இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு வெளியே போனவன் தான் ஏசிஏ ஏஜி இப்படி இந்த முருங்கை மரத்தை ஒடிச்சு அது வாட்டுக்கு போயிடுச்சு. These ACA and AG, they are the people like the Muruga trees that is planted over there. They have separated them according to the doctrine. அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி அப்படின்னு மெட்ராஸ்ல இருக்கு. யாரு? சுந்தரம் யாரு? நம்ம சபையில பாஸ்டரா இருந்தவர். Apostolic இவ்வளவுதான். Christian Association. It was the pastor Sundaram. He was in our from our Pentecost. எல்லாத்துக்கும் பேஸ் எங்கன்னா பாத்தீங்கன்னா பெண்டிகாஸ்ட்ல வந்து நிற்கும். For base of all things, it will come to Pentecost. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, We say அவங்க எல்லாம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி போதகத்தை மாத்திக்கிட்டாங்க. தந்திரமாகிய போதகம். they change their doctrine according to their own way, the subtle doctrines. நகை போடக்கூடாதுன்னு எங்க சொல்லியிருக்குமா? கரெக்டான வசனம் சொல்லிட்டு பேச மாட்டான். Where it is said you should not wear the jewel. மருந்து எடுக்கக்கூடாதுன்னு எங்க இருக்கு? அதை சொன்னா அதை இது அப்படி இல்லை இது இப்படி இல்லைன்னு ஓடிடுவான். Where it is said you should not take the medicine. If we say like correctly. கல்யாணம் கட்டாம ஊழியம் செய்யணும்னு எங்க இருக்கு? அதை சொன்ன உடனே அது அந்த காலத்துல அது 20ஆம் நூற்றாண்டு முதல் நூற்றாண்டுல நடந்த சம்பவம். இப்பயும் அதை பேசுறோமா? Why without the marriage you should do the ministry means of where it is said if we said like that then சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. understand the truth. எப்பொருள் யார் அவர் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. Whatever you hear for anyone you have to find out the பைபிளை truth. உட்கார்ந்து படி, புரிஞ்சிக்க. You sit and read Bible, understand that. இந்த காற்றை நீ சரியா கண்டுபிடிக்கணும். You have to find out this wind correctly. போதகத்துல வித்தியாசம் இருக்கு. There is a difference in the teaching. ஒவ்வொருவனும் வித்தியாசமா பேசுவான். Everyone they will speak differently. ஆமா, நீங்கள் போடுகிற காணிக்கையின் சத்தம் வெளியே கேட்க கூடாது அப்படின்னா நீ புரிஞ்சுக்கணும். போடுறது நீ காசா போடுறதாடா நோட்டா போடுறன்னு சொல்றான்னு தமிழ் அது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. The sound of the offering that should not be heard outside. You have to understand that you should not put the coin. You should put the rupee note. நீங்கள் போடுகிற சத்தம் காணிக்கையின் சத்தம் வெளியே கேட்க கூடாது, கர்த்தருக்கு மட்டும் தான் கேட்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? டிங்குன்னு போட்டுறாத, சில்லறையே போட்டுறாத, நீ எதை போடு? நோட்டா போட்டேன்னா சவுண்டே வராது. The voice of that offering should not be heard out page. You have to put the rupee note, not the coins. நீ தந்திரமாகிய போதகத்தை படிச்சு பாரு, போய் பாரு, அங்க ஒன்னொரு இடத்துக்கு போய் பாரு. Go and see in the places the subtle doctrines of நம்ம எதுக்கு சேர் போடாம வயசானவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம்? எதுக்கு? தாழ்மையை கத்துக்கன்னு சொல்லி தரோம், வேற ஒண்ணும் கிடையாது. why we are not putting the chair only for the old man. We put the chair to learn that humility. இப்ப மெட்ராஸ்ல மதுரையில எல்லாம் சில சபை இருக்கு. இவ்வளவு நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி உச்ச கட்டத்துல விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிலாம் சர்ச்செல்லாம் அழகா இருக்கு. போறீங்களா? In Chennai and Madurai, there are various kinds of the churches over there. They can make the voice of the whistle. They can dance and do like that. Will you decide to go there? கோயம்புத்தூர்ல ஒருத்தன் சொல்றான், In Coimbatore, one man is saying, இயேசுவை மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்கள். you have to dress up like Jesus. உடனே ஒருத்தன் கேக்குறான், இயேசுவை மாதிரியா? அது எப்படி? அப்படி Suddenly one is asking, how இயேசு போட்டிருந்தது நார்மல் ட்ரெஸ் கிடையாது, பிராண்டட் ட்ரெஸ் அப்படின்ட்டான். the dress worn by Jesus, it is not the normal dress, it is a branded dress. பிராண்டட் தெரியல, ஒவ்வொரு கம்பெனி பேருக்கு தான் என்னது இந்த கம்பெனியோட பிராண்டு. எப்படின்னு சொன்னான், Name of the brand. முழுவதும் நெய்யாமல் தைக்காமல் நெய்யப்பட்டிருந்த ட்ரெஸ்ஸையா அவ்வளவு காஸ்ட்லியை போட்டிருந்தார் என் இயேசு. அதனால தான் நான் இப்படி போசுறேன். அடி சும்மா கோட் ஷூட் போட்டு காட்டினா பாருங்க. அந்த சபை ஜனங்கள்லாம் அடே அப்பா, இனிமே நம்ம எல்லாரும் இப்படி தான் பண்ணோம். 150 ரூபா நீ என்னது ரோட்ல வேலை பார்க்குறேன், என்ன வேலை? 100 நாள் வேலை. இதுல போய் பிராண்டட் போடணும்னா 7000 ரூபாய்க்கு எப்படி போடுறது? 3 மாசம் சோறு போடாம இருந்த சாப்பிடாம சுத்தினாதான் இந்த கோட்டு போடுவீங்க. அப்படி Without eating for 3 அவன் பிரசங்கம் பண்றான். நான் கேட்டேங்க, அப்பா இவன் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டான்? அதுக்கு வசனம், அவர் போட்டிருந்த ட்ரெஸ் என்னது, எப்படி இருந்தது? முழுவதும் தையல் இல்லாமல் நெசவாக செய்யப்படுறது. அவ்வளவு பிராண்டடா போட்டிருந்தாரு. காஸ்ட்லியா போடியா, கர்த்தர் நம்முடைய தேவன், கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான் அப்படின்னு ஒண்ணு அந்த ஜனங்களாம் அலேலியாங்குது. that is people are shouting hallelujah by him. மதுரையில் ஒருத்தர் இருக்கான். There is a man in Madurai.
ஒரு விசில் அடிச்சா அது ஒரு அல்லேலியாவுக்கு அடையாளம். If you whistle a sound, that is a meaning for the hallelujah. அப்படின்ட்டு அடிக்கிறான் பாருங்க. வீணு இருக்கிற முட்டா ஜனம் ஒரு 900 பேர் உட்காந்துருக்கான். எல்லாரும் வீணு அடிச்சுட்டு இருக்கான். ஆணும் பொண்ணும். நினைச்சேன் சரியா மெண்டல் ஆக்கிட்டான், பாதி மெண்டல் ஆக்கிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சுத்தமா சொல்லி முடிஞ்சிருவான். He started whistling there. The 900 people over there, they started whistling there. By that he will bring everyone become mad. இப்படித்தான் ஜனங்களை வந்து திசை திருப்பி குப்பையில கொண்டு போய் சாலி ஒண்ணுமில்லமாக்கி அவங்க போராட்டம், சோதனை, பிரச்சனை, விசுவாச போராட்டம், பரிசுத்த போராட்டம், யோசேப்புக்கு வந்த ஆபத்துகள் இதெல்லாம் வரும்போது அவனால நினைக்க முடியாது. அவனுக்கு தெரிஞ்சது விசில் அடிக்கிறதுக்கும் அல்லேலியா போடுறதுக்கு தான், என்னது கத்திட்டு போடுறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கான், ஆடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். விசுவாசத்தில் தைரியமா நிற்கிறதுக்கு எவன் சொல்லி கொடுத்தான்? He have diverted them to dark places when the problems came to stand for the faith who taught them. யோபு 1 அதிகாரம் Job chapter 1 19 வசனம். verse 19. வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க. ஒரு பெரிய பெருங்காற்று யோபுனுடைய பிள்ளைகள் கூடியிருந்த வீட்டுக்கு வந்து அடிச்சது பாருங்க. அந்த வீடே உடைஞ்சு போய் 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டான். There came the great wind and smote upon the house of the children of Job. By that wind other the children. ஒரு பெரிய காற்று. The great wind. யோபுடைய வீடு என்ன கூடாரமா வச்சிருந்தான்? Whether the house of Job. பெரிய வீடுங்க. It is a beautiful. ஒரு பெரிய மாளிகை. அதையே அடிச்சு அப்படி உடைஞ்சு எல்லாம் உளுந்து 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. Huge palace by the great wind. The house was. இது எதை காண்பிக்கிறது? What it shows. இது எதை காண்பிக்கிறது? What it shows. உன் நம்பிக்கையை உடைப்பதை காண்பிக்கிறது. Breaking your hope it shows. எபிரேயர் 3 அதிகாரம் 6 வசனம் 14 வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு புரிந்த நீ பற்றி கொண்டால் நீயே தேவனுடைய வீடு. உன் வீடை உடைச்சிட்டானே, நம்பிக்கையை உடைக்கிறான் பிசாசு. Hebrews 3:6 and 14. The devil is destroying your the hope that is a house of faith. இந்த காத்தை நீ கண்ட்ரோல் பண்ணலன்னா உன் நம்பிக்கையே இல்லாம போயிடும். If you don't control this wind, your hope it will go away. நாம் அவரை தான் நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மொத்தமா நம்பிக்கையே உடைஞ்சு போயிடும். We trusted only upon him. If we lose that hope, the whole hope it will be go away. 48 சங்கீதம் Psalm 48 7 வசனத்துல பார்க்கும் பொழுது verse 7. 48:7 கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். கீழ்காற்று கப்பலை உடைச்சிருது. விசுவாச ஜீவியத்தை உடைச்சு நொறுக்கி போடுதுங்க. The east wind it is destroying the faith. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. இன்றைக்கு காற்றும் கடலும் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும். Today the wind and the sea should obey you. முதலாவது ஒண்ணே நீ கீழ்ப்படுத்தணும். Firstly you have to obey. உன் பழைய நிலவரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். You have to control your old state. அக்கிரமத்தை கீழ்ப்படுத்தணும். You have to subdue the iniquity. விக்கிரகங்களை கீழ்ப்படுத்தணும். You have to subdue the evil. உன்னை அழிக்கும் வல்லமைகளை கீழ்ப்படுத்தணும். You have to subdue the perishing others. சோர்வு சாவை விரும்புகிற ஜீவியத்தை நீ கட்டுப்படுத்தணும். You have to control the life of desiring that. சந்தேக ஆவியை கட்டுப்படுத்து. You have to control the doubting spirit. உபதேசத்துல குழப்பத்தை உண்டாக்காத. Don't bring the உன் நம்பிக்கையை பிசாசு உடைக்க விடாத. don't allow the devil to destroy. உன் விசுவாசத்தை நஷ்டப்படுத்த பிசாசுக்கு வாய்ப்பு கொடுக்காத. Don't give chance for the devil to remove the. இயேசு எழுந்த உடனே When Jesus காற்றை அதட்டினார். he rebuked the wind. கப்புன்னு அப்படியே அமைதியாயிடுச்சு. Fully there was a silence. அடுத்ததாக Nextly, இயேசு கடலை பார்த்து பேசினார். looking the sea, Jesus. இறையாதே, Don't row. அமைதலாயிரு. Be still. அவ்வளவுதான். பின் டிராப் கப்பு நின்னுக்குச்சு. It was a pin drop. It is a silence. இது கடல் எதை காண்பிக்கிறது? What the sea shows. ஏசாயா Isaiah 57 57 20. 20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்க ஜீவியம். The wicked life. நீ இங்க வந்துட்ட பிறகு துன்மார்க்கனா மாறக்கூடாது. After coming here, you should not become a wicked. சபைக்குள்ள நீ துன்மார்க்கனா இருந்து In church, being a wicked. பிரசங்கில என்ன சொல்லியிருக்கு? In the Ecclesiastes, what did it say? பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவாய் இருந்த துன்மார்க்கனை நான் கண்டேன், அவன் செத்து போனான். I was seeing the sinner coming into the holy sanctuary. I was considered him. He died. பிரசங்கி 10:8 8:10 8:10. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை இவர் போனது கண்டேன். எங்க போனாரு? பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் போனான். ஆனா ஜீவியத்தை மாத்தாத துன்மார்க்கன். He went to the holy sanctuary not to change his backsliding life. 21 வசனம் என்ன சொல்லுது? What the verse 21 says? ஏசாயா 57:21 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. There is no peace for the wicked. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. நீதிமொழிகள் Proverbs 23 23 34 35 பார்த்தா 34 35. மதுபானத்தை குடிக்கிறவனுக்கு சூடு சொர்ணையற்ற வாழ்க்கை வந்து விடுகிறது. He that drink the hot drink, he is losing all his sense. எவன் அடிச்சாலும் தெரியாது. Anyone beat him,
அது ஃபுல் போதையில் அது பாட்டுக்கு ரோட்டில் நாங்கள் காரில் போகும்போது பாருங்க, அது பாட்டுக்கு ரோட்டில் நின்றுட்டு இருப்பான், படுத்து கிடப்பான், நடு ரோட்டில் கூட படுத்து கிடக்கிறான். When we go in car, they used to lay in the middle road also. காசிமேட்டில், சென்னை காசிமேட்டில் ஒரு ஒரு போதை வஸ்து இருக்கு. In Chennai Kasimed, there is a drug. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? Do you know the name? சோர்முட்டி. Shovarmutti. அப்படின்னு என்னன்னு தெரியுதா? சோர்முட்டின்னு என்னது? Hitting upon the walls. இதுதான் விஷயம். It is a matter. அந்த போதை அது ஒரு சோத்துல அதை கலந்துருவாங்க. அந்த அந்த சோறை வாங்கி சாப்பிட்டுட்டான்னா தரை சுவராக தெரியும், சுவர் தரையாக தெரியும். எப்படி அவனை மாத்துது பாருங்க. அதனால அவன் அங்க போய் ரோடு சோத்துல போய் முட்டிக்கிட்டு பேசிட்டே இருப்பான். அப்ப புரிஞ்சுக்கலாம், ஐயா எதுல என்ன அடிச்சிருக்கான்னு அர்த்தம். இங்க யாராவது அடிச்சிருக்கீங்களா தெரியல, இங்க உட்காந்துட்டே அடிக்குது. அப்படியா? அந்த சோறு முட்டிங்கிறது அதை சாப்பிட்டுட்டான்னா அந்த சோத்துல அது ஒரு தண்ணி, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது சொல்ல முடியாது. அதை அடிச்சுட்டான்னா அவன் எங்க நிற்பான்? அப்பதான் நான் கேட்டேன், என்ன ஏன் இதை அடிச்சவன் தான் ஜோத்திலே நிற்கிறான். ஏங்க, அடிச்ச உடனே சுவரு எப்படி தெரியும்? தரையாக தெரியும். தரையெல்லாம் எப்படி இருக்கும்? அப்ப இவன் எங்க போக மாட்டான், தரையிலே போக மாட்டான்ல, இவன் எங்க தான் போவான்? இப்படிலாம் இருக்குங்க. சொரண அதை பாரு, நீதிமொழிகள் 23:35 படிச்சீங்கன்னா, அடி வாசி. என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை. எப்படி உனக்கு சூடு சொன்னையே இல்லையா? நான் தான் எப்பவுமே போயிடுச்சு உன்னை விட்டு. என்னை அடித்தார்கள், வாசி மறுபடியும் வாசி. என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை. அடி அவ்வளவு அடி வாங்கலாம், தண்ணி அடிச்சிருந்தா ஒண்ணுமே வலிக்காது. இந்த ஸ்கூல்ல நீங்க சின்ன பிள்ளைகளை பிடிச்சி அடிச்சு பாருங்க, டெய்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த அடிச்சாரு எனக்கு ஒன்றும் அடிக்க வலிக்கவே இல்லை. அப்பா இவ்வளவு நேரம் அடிச்சாரு வலிக்கவே இல்லைல்ல அப்படிமா. திருப்பி அடிக்கிறவங்க வலிக்கிற மாதிரி அடிக்கணும். அப்போ அடித்தார்கள் எனக்கு வலிக்கவில்லை, நோவவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை. அடுத்து நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட திரும்பவும் எங்க தான் போய் நிற்பேன்? டாஸ்மாக்ல தான் நிற்பேன். எனக்கு சூடு சொரணம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் கடல் வாழ்க்கை, இதுதான் காண்பிக்குது. அடுத்து மத்தேயு 8 அதிகாரம் 32 வசனம். மத்தேயு 8:32. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து போய் விழுந்தது. பன்றி கூட்டம் அது என்ன ஜீவியம்? கழுவப்பட்ட பன்றி எங்க போகுது? மறுபடியும் கழுவப்பட்ட பன்றி எங்க போகுது? மறுபடியும் சேத்துக்குள்ள போறத காண்பிக்குது. நம்முடைய ஜீவியம் அப்படி வரவே கூடாது. பிசாசுக்கு வாய்ப்பை கொடுக்காதீங்க. பொல்லாத ஆவிகளுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. யோவான் 21:7 பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேதுரு வஸ்திரம் இல்லாதபடினால் கடலில் குதித்தான். ஒரு ஊழியக்காரன், பிரதான அப்போஸ்தலன், காவலிலும் சாவலிலும் பின்பற்றுவேன் சொன்னவன், இப்ப 3 தரம் மறுதலிச்சு சபித்து சத்தியம் பண்ணி ஊழியமே வேண்டான்னு மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான். மீன் பிடிக்க போன இடத்துல இயேசு அவனை தேடி வந்தாரு. அவர் கர்த்தர் அப்படின்னு நான் பாருங்க. ஒருத்தன் பட்டக்குன்னு தண்ணியில குதிச்சிட்டான். எதுக்கு? ட்ரெஸ் இல்ல. ஏன்னா நீ இத்தனை வருஷம் இருந்திருக்கிற ட்ரெஸ் இல்லாம அங்க நின்றுட்டு கடல்ல சுத்திக்கிட்டு அவர் கர்த்தர் நான் பொத்துன்னு குதிச்சிட்டான் தண்ணியில். ஏதேன் தோட்டத்துல முதல்ல நடந்த சம்பவம் என்னது? பிசாசு அவனை யாரா மாத்திருந்தா? நிர்வாணி ஆக்கியிருந்தான். இதுதான் இன்றைய சப்ஜெக்ட். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? எழும்புன உடனே காற்றை அதட்டினார், கடலை இறையாதே அமைதலாயிரு என்று வார்த்தையை உச்சரித்தார். அடுத்த செகண்ட் அப்படி ஆஃப் ஆகி போச்சு. அது மாத்திரமல்ல, அது இன்றைக்கு உனக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது உனக்கு கீழ்ப்படியும். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்த ஆவிகள் சீடர்களுக்கு கீழ்ப்படிந்தது. காற்றும் கடலும் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் நமக்கும் இருக்கிறது.
நீ கீழ்ப்படிஞ்சா எல்லாமே கீழ்ப்படி. If you obey, everything will obey. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடுங்க. Those who believe that word, close your eyes. கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Close your eyes and be on the knees. நீ தேவனுக்கு கீழ்ப்படிவியா? Will you obey God? நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் If you obey God, இன்னைக்கு காற்றும் கடலும் அசுத்த ஆவிகளும் எல்லாம் உனக்கு உன்னை பார்த்தாலே மிரளும். today the sea, wind, all the devils by seeing you, they will obey you. பொல்லாத ஆவில நிக்காது, தெரிக்கணுங்க. The wicked devil should not stand, it should flee away. இனி உன் வீட்டுக்கு நான் வரல, நான் போயிடுறேங்கணும். Hereafter I will not come to your house, it should say, and go away. காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. இவர் யாரோ? Wind and sea is obeying. Who is he? அவர்தான் இயேசு. He is Jesus. அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. He is the grace that is with us. நீ கீழ்ப்படிந்தால் If you obey, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். obey to God, resist the devil, then he will flee from you. இன்னைக்கு ரெண்டு வல்லமை உனக்கு கீழ்ப்படியும்னு கர்த்தர் உனக்கு பேசுகிறார். Today God he speaks that two powers will obey you. ஒன்று காற்று, மற்றொன்று கடல். One that is a wind, other is a sea. உன் சுயம் உனக்கு கீழ்ப்படணும். Your selfishness should obey. உன் பழைய நிலவரம் உனக்கு கீழ்ப்படியணும். Your old nature should obey you. அக்கிரமங்களை நீ கீழ்ப்படுத்தணும். You have to subdue the iniquity. விக்கிரகங்களை You கீழ்ப்படுத்தணும். have to subdue the images. உன்னை அழிக்கும் வல்லமைகளை நீ அழிக்க வேண்டும். You have to destroy the power that is destroying you. சோர்வு, தற்கொலையின் ஆவியை எதிர்த்து நில்லு. Resist the fainting and the spirit of the dead. சந்தேகத்துக்கு இடம் கொடாத. Don't give place for the dog. அந்நிய போதகங்களுக்கு இடம் கொடாத. Don't give place for the subject. உன் நம்பிக்கையை உடைக்க விடாத. Don't allow to break your hope. உன் விசுவாச ஜீவியத்தை நஷ்டப்பட பிசாசுக்கு வாய்ப்பு கொடுக்காத. Don't give chance for the devil to spoil your faith life. துன்மார்க்க ஜீவியத்துக்கு இடம் கொடாத. Don't give place for the wicked life. சொர்ணையற்ற வாழ்க்கைக்கு போயிடாத. Don't go to the life not having any sense. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்கு போக வேண்டாம். Don't the walls sign return to the clay. ஆமென். வஸ்திரம் இல்லாத நிர்வாணியான வாழ்க்கைக்கு போகாத. Don't go to the life by being the nakedness. உனக்கு கொடுத்த கிருபை அபிஷேகத்தை எடு. Take the grace and anointing given to you. இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போறேன். Now I am going to say things. உங்களுக்கு தான் தெரியும். You will know that. உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிசாசு, தெய்வன தடைகள், எதிர்ப்புகள் பல இருக்கு. நீங்க இப்ப அதை பார்த்து அதட்டணும். You know that troubles are the magic works, are the problems in your life. You will know that. Now you have to rebuke that. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Do you understand what he says? யாரும் வேற யாரும் அதட்டக்கூடாது. Not other people. உனக்கு விரோதமான ஆவிய அபிஷேகத்துல நீ அதட்டு. You rebuke the spirit that is working against you. சரியா அதட்டினீங்கன்னா அந்த ஆவி போயிடும். If you rebuke correctly, that the spirit will go away. ஏய் இறையாதே அப்படினுங்க கப்பு நிக்கும். It is don't row means it will stand still. இந்த நாய் பாருங்க பயங்கரமா குலைக்கும். அந்த வீட்டுக்காரன் வந்து ஏய் அப்படினா போது கப்பு நின்று. The dog used to bark over them when the owner came and said stop means it will stop. பிசாசு ஆடும். The devil will dance. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஆடி இருந்தது. ஏய் நிப்பாட்டுன்னு நின்னுடுச்சு. When I was preaching in a place, நிக்கும். காற்றும் கடலும் பொல்லாத வல்லமைகள் உனக்கு கீழ்ப்படியும். wind, the sea, the evil power will obey you. ரெண்டு காரியம் செய்யணும் இப்ப நீங்க. You have to do two things. ஒன்னு அதட்டணும். One, you have to rebuke. ரெண்டாவது கமாண்ட் பண்ணணும். Secondly, you have to command. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand? இயேசு காற்றை அதட்டினார், கடலை பார்த்து சொன்னாரு இறையாதே, கமாண்ட் பண்ணு. Jesus said unto the wind, by rebuking that way, and he said don't row. He gave the commandment. நான் ஒரு 2-3 நிமிஷம் தருவேன். I will give 2-3 minutes. அதுக்குள்ள உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு, உனக்கு விரோதமான வல்லமைகளை எதிர்த்து நீ அதட்டு, ஏய் ஓடு பிசாசேன்னு கமாண்ட் கொடு. நடக்குதா இல்லையான்னு பாரு. Within 2 minutes, you rebuke the power and give command that is working against your family, children in your life. What is happening around this thing? போகும்னு விசுவாசிக்கிறியா இல்லையா? Do you believe it will go away? உனக்குள்ள இயேசுவின் நாமம் இருக்கா? Do you have the name of Jesus? உனக்கு உலகத்தில் இருக்கிறவன் உனக்குள்ள இருக்கிற பெரியவர்னு விசுவாசிக்கிறியா? Do you believe that God is in you is great? அபிஷேகத்துல அந்த வல்லமை அதட்டு. In the anointing, rebuke that power. அபிஷேகத்துல அதுக்கு கமாண்ட் போடு, இறையாதே. In the anointing, give the command, don't row. இன்ன சத்தமா, In the word, in the voice, இன்ன சத்தமா raise your voice. எல்லா ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் Every workers of belief, உங்களுக்கு விரோதமான வல்லமைகளை அதட்டுங்கள், rebuke the power working against you. கட்டளையிடுங்கள். Command for them. இப்பொழுதே அந்த வல்லமைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதை நீங்கள் காண்பீர்கள். Now itself you will see that the powers are obeyed by you.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாஸ்டரோ ஒரு பிரதரோ ஒரு வல்லமை உள்ள மனுஷனோ யாரோ ஒரு ஆள் வந்து அதட்டணும்னு நினைக்காத, நீ தான் இப்ப அதட்டணும். அதட்டுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, பிசாசே போன்னு சொல்லு. அது கூட சொல்ல தெரியாதா? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன்னு சொல்லு. இயேசுவின் நாமத்துல என் குடும்பத்தை விட்டு வெளியே போ, என் வீட்டை விட்டு வெளியே போ, என் தொழிலை விட்டு வெளியே போ, என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ, என் மனைவியை என் புருஷனை விட்டு வெளியே போ, என் ஊழியத்தை விட்டு வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, வாயை திறந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பிள்ளைகளாகும்படி உனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தை யூஸ் பண்ணு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதட்டு, கட்டளையிடு. ஆமா, அந்த பன்றி கூட்டம் வந்து கேட்டுச்சு. அந்த பன்றி கூட்டத்தில் இருக்கு அந்த பிசாசு முதல்ல ஒருத்தன் ஒரு மனுஷனுக்குள்ள தான் இருந்துச்சு. அந்த ஆவிட்ட கேட்டார், நீ யார்? நான் லேகியோன். ஓ, நீ லேகியோனா? ஆஹா அப்படின்னு 2000 பிசாசு போனாரு. டப்ப 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 டப்பான்னு பன்னிக்குள்ள போச்சு. அப்படி போய் கடலில் விழுந்துருச்சு. முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு பாரு, கத்தர் எல்லாரும் சொன்னாங்க, எதுக்கு பன்னிக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? பன்னிக்குள்ள போனது மட்டுமல்ல, எதையும் காலி பண்ணிடுச்சு. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள பன்னி இருக்கக்கூடாது. அதனால தேவன் ஒரே கல்ல 2 மாங்காவை அடிச்சாரு. பன்னியும் காலி, ஆவியும் காலி. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்பின மனுஷனும் காலி, உனக்கு விரோதமா எழும்பின ஆவியும் காலி. ஹல்லேலூயா. மந்திரவாதமும் காலி, மந்திரவாதியும் காலி. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.